கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். என்னோடு சேர்ந்து என்னாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். என்னாகமத்தின் புத்தகம் பக்கம் 194, பழைய ஏற்பாட்டில் பக்கம் 194, 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டாம், அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கவும் வேண்டாம், இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கு உன் சுதந்திரமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். ஒரு சத்தம், ஒரு ஆமென். அருமையானவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலே இந்த வாரத்தினுடைய வார்த்தைக்காக நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர் என் இருதயத்தில் வைத்த ஒரு வசனம் தான் இன்றைக்கு நாம் வாசித்த என்னாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் இந்த 20ஆம் வசனம். ஆமென். இதுல இந்த வசனத்துல கர்த்தர் லேவி கோத்திரத்திலிருந்து வந்த ஆரோனை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இந்த வசனத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம். நான் உங்களுக்காக திரும்ப வாசிக்கிற பாருங்க. பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி. இந்த ஆரோன் யார்னா லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். யார் சொல்லுங்க? யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் அல்லவா? அந்த 12 பிள்ளைகள 3வது பிள்ளை தான் யாருன்னா இந்த லேவி. இந்த லேவி கோத்திரத்தை பத்தி தான் இந்த 18ஆம் அதிகாரம் முழுக்க அந்த லேவி கோத்திரத்தை கர்த்தர் எப்படி நினைத்திருக்கிறார், அந்த லேவி கோத்திரத்துக்கு என்னென்ன சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அந்த லேவி கோத்திரத்துக்கு என்னென்ன பங்குகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்கிற காரியத்தை நீங்க இந்த 18ஆம் அதிகாரம் முழுக்க என்ன பண்ண முடியும்னா வாசிக்க முடியும். ஆமென். அதுல விசேஷமா 20வது வசனத்துல கர்த்தர் என்ன சொல்றார்னா, ஆரோனை பார்த்து கர்த்தர் சொல்றார், லேவி கோத்திரத்தை பார்த்து கர்த்தர் சொல்றார், இஸ்ரவேல் நடுவுல உனக்கு பங்கு இருக்க வேண்டாம், ஏன்னா நானே உன்னுடைய பங்குன்றார். ஆமென். என்ன சந்தோஷம் இல்லைங்களா? ஒரு மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்றாருங்க, ஒரு சந்ததியை பார்த்து கர்த்தர் சொல்றாருங்க, ஒரு கோத்திரத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாருங்க. என்ன தெரியுமா? எல்லா ஜனங்களுக்கு பங்கு இருக்கு, ஆனா உனக்கு பங்கு வேண்டாம், ஏன்னா நானே உன்னுடைய பங்கும் உன்னுடைய சுதந்திரமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க அவனை பார்த்து சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். ஆமென். விசேஷமா நீங்க பைபிள்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பங்குகளை கொடுத்திருக்கிறத நீங்க பார்க்க முடியும். என்ன கவனிங்க, நேரம் இல்லாதனால கொஞ்சம் வேகமா போகிறேன். அதாவது யோசேப்பு முதல்லயே என்ன பண்றாருன்னா எகிப்துக்கு வந்துடுறார். சின்ன வயசுலேயே அவர் விற்கப்பட்டு அவர் எகிப்து தேசத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிகாரியா கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, இப்போ கானான் தேசத்துல மிகப்பெரிய பஞ்சம் உண்டாகிறது. யாக்கோபு என்ன பண்றாருன்னா பிள்ளைகளை அழைத்து நீங்க எகிப்துக்கு போய் நமக்கான தானியத்தை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு. பாருங்க, அனுப்பினா இவங்க வராங்க. வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அங்கே யோசேப்பு இருக்கிறத அவர்கள் பார்க்கிறார்கள். யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு வெளிப்படுத்துகிறத நீங்க பார்க்க முடியும். ஆமென். ஒரு நாள் யோசேப்பு என்ன பண்றாருன்னா அண்ணன்களை கூப்பிட்டு, அதான் அவங்க சகோதரர்களாக கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்து கொடுக்கிறார். பாருங்களேன், அந்த விருந்துல வசனம் சொல்லுகிறது பெஞ்சமீனுக்கு மாத்திரம், ஏன்னா அவன் தான் அவங்க தம்பி. யாருங்க? 11வது பிள்ளை யாருன்னா யோசேப்பு, 12வது பிள்ளை யாருன்னா பெஞ்சமின். பாருங்க, அதனால இவன் கடைக்குட்டி இல்லையா, அதனால அவன் மேல இருந்த அன்பின் நிமித்தமா என்ன பண்றான்னா யோசேப்பு மற்ற எல்லா சகோதரர்களை காட்டிலும் பெஞ்சமினுக்கு யோசேப்பு என்ன பண்றாருன்னா 5 மடங்கு அதிகமா அந்த பங்கை என்ன பண்றாருன்னா அனுப்புறாரு. பாருங்க. ஆமென். மட்டன் பிரியாணியில மற்ற எல்லா சகோதரர்களுக்கும் ஒரு 5 பீஸ் இருக்குன்னா இவருக்கு மட்டும் 25 பீஸ் இருக்கு. பாருங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு பாசத்தின் மிகுதியினால யோசேப்பு என்ன பண்றாருன்னா அவனுக்கு அந்த பங்குகளை கொடுக்கறதை நீங்க பார்க்க முடியும். ஆமென். 1 சாமுவேலின் புத்தகத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எல்கானாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. எல்கானா அவன் வருஷத்துக்கு ஒரு முறை தேவனுக்கு பலி செலுத்தி பெரிய விருந்து பண்ணுவார். பாருங்க, விருந்து பண்ணி தன் குடும்பத்திற்கு எல்லா பங்குகளையும் கொடுப்பார். பாருங்க, அப்படி கொடுக்கும் பொழுது பெனிராளுக்கு பங்கும் பெனிராளுடைய தன் பிள்ளைகளுக்கு பங்கும் கொடுக்கிறார். கொடுத்துட்டு என்ன கவனிங்க அருமையானவர்களே, அண்ணால எல்கானா ரொம்ப நேசிச்சதுனால மற்ற எல்லாரை விட அண்ணாளுக்கு 2 பங்கு அதிகமா இருக்கான். ஆமென்.
2 பங்கு அதிகமாக இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இளைய குமாரன் அந்த கதையை நமக்கு தெரியும். தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒருவன் என்ன பண்ணுறான்னா, இளைய குமாரன் வந்து என் சொத்துல எனக்கு என்ன பண்ணுங்க, என்னுடைய பங்கை கொடுங்க அப்படின்னோடனே அவர் வந்து எதுவுமே சொல்லலை. தகப்பன் அவன் மேலே இருந்த அன்பின் நிமித்தமாக என்ன பண்ணுறான்னா, அவன் வேண்டி கொண்டதை தந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமேன். சத்தமோர் ஆமேன். நீங்கள் அதே 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, அருமையானவர்களே, சாமுவேலுக்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, சவுல் என்கிற ஒரு மனிதன் கழுதியை காணாம தேடி வருவான் இந்த ஊருக்கு. வரும்பொழுது நான் தெரிந்து கொண்ட அந்த ராஜரீக அபிஷேகத்திற்குரியவன் யாருன்னா இந்த சவுல் தான். அதனால நீ என்ன பண்றனா, அவன் வரும்பொழுது அவனை ஆசீர்வதித்து அவனை அபிஷேகித்து நீ என்ன பண்ற, அவனுக்கு ஒரு பங்கை, அதாவது அவனுக்கு ஒரு விருந்து பண்ணு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சாமுவேல் இடத்துல கர்த்தர் சொல்லியிருந்தார் பாருங்க சவுலை பத்தி. இப்போ சவுல் கழுதை காணாம தேடி வரார். தேடி வந்து இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அந்த தீர்க்கதரிசி கிட்ட வரார் பாருங்க. இவர் வந்த நோக்கம் என்னன்னா, கழுதை காணோம், இவர் எதனா ஞான திருஷ்டினால கண்டுபிடிச்சு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அவர் வரார். ஆனா சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன பண்றான்னா, அவரை கொண்டு போய் அவர்கிட்ட பேசுறார். கர்த்தர் தெரிந்து கொண்ட ராஜா நீர்தான், சமஸ்த இஸ்ரவேலுக்கும் நீங்க தான் ராஜா, உங்களை தான் கர்த்தர் முன்குறிச்சிருக்கிறார்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்திய ஆயத்தப்படுத்த சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவனை கொண்டு போய் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் உட்கார வைத்து, அருமையானவர்களே நமக்கு தெரியும், வேலைக்காரங்கிட்ட சாமுவேல் சொல்றாரு, சவுலுக்காக வைத்திருக்கிற அந்த முன்னந்தொடைய, என்னதுங்க சத்தமா சொல்லுங்க, முன்னந்தொடைய கொண்டு வான்றாரு பாருங்க. ஸ்பெஷல் பங்க சவுலுக்கு சாமுவேல் கொடுத்ததை நீங்க பார்க்க முடியும். ஆமேன். அருமையானவர்களே, இப்படி வேதம் முழுக்க நிறைய பேர் தங்கள் அன்பின் நிமித்தமா, தங்க பாசத்தினுடைய வெளிப்பாடாக நிறைய பங்குகளை கொடுத்திருக்கிறத நீங்க பார்க்க முடியும். உங்க மேல கர்த்தரும் அன்பா இருக்கிறார். என்ன ஒரு சந்தோஷம் காணும். ஏங்க, எங்க வீட்டுக்காரர் எங்க மேல அன்பா இருக்கிறாருன்னு சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்றீங்களா? உங்க வீட்டுக்காரர் உங்க மேல அன்பா இருக்கிறாரோ இல்லையோ, ஆனா கர்த்தர் உங்க மேல அன்பா இருக்கிறார். ஆமேன். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். உங்க மேல இருக்கிற அன்பின் நிமித்தமாக, உங்க மேல இருக்கிற பாசத்தின் நிமித்தமாக கர்த்தர் இன்னைக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். ஆரோனுக்கு சொல்லப்பட்ட அதே வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா? நானே உன்னுடைய பங்குன்றார். ஆமென். உங்களுக்கு யாருங்க பங்கு சொல்லுங்க. கர்த்தர் சொல்லிட்டாரு. இங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வராங்க. வந்து இப்போ யோசுவா தலைமையில் கானானை சுதந்திரிக்கிறாங்க. சுதந்திரிச்சதுக்கு அப்புறம் யோசுவா என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் 12 கோத்திரம் இல்லையா, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் பங்குகளை பிரித்து கொடுக்கிறார். ஷீட்டு போட்டு இந்த இடம் தான் கோத்திரத்துக்கு, இந்த இடம் வந்து செபுலோன் கோத்திரத்துக்கு, இந்த இடம் வந்து ஆசேர் கோத்திரத்துக்கு, இந்த இடம் வந்து எப்ராயிம் கோத்திரம், இப்படி பிரித்து பிரித்து கொடுக்கும் பொழுது லேவி கோத்திரத்துக்கு மாத்திரம் கர்த்தர் சொல்றாரு, இவங்களுக்கு பங்கு கொடுக்காதேன்றார். ஆமென். பங்கு கொடுக்காது. ஏன்னா நானே அவர்களுடைய பங்கு, நானே அவர்களுடைய சொத்து, நானே அவர்களுடைய போஷன் அப்படின்றார் பாருங்க. ஆமென். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இதே வார்த்தை வருகிறது. ஒருவேளை அருமையானவர்களே, உங்க சொந்த பந்தங்கள் உங்களுக்கு சொத்து கொடுக்காம இருக்கலாம், உங்க பெற்றோர் உங்களுக்கான காணியாட்சி பூமிகளை சுதந்திரித்து வைத்து போகாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த பூமியில ஒருவேளை உங்களுக்கு பங்குகள் இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஸ்பெஷலா இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்றாரு, நானே உங்களுடைய பங்குன்றார். உங்க பங்கு கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. உங்க சொந்தம், உங்களுக்கு சொந்தம் யாருன்னா அவரு தான். ஆமென். நீங்க பைபிள்ல இந்த லேவி கோத்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது கர்த்தருக்கு ஸ்பெஷலா இப்போ ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தசமபாகங்களை கொண்டு வருவாங்க இல்லையா. இன்னைக்கு தான் நம்ம பணத்தெல்லாம் கொண்டு வந்து தசமபாக போடுறோம். அந்த காலங்கள்லாம் வந்து நிலத்தின் பயிர் வகைகள், அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருந்த முதற் கனிகள், அதுக்கப்புறம் முதல் அந்த அதாவது பழுக்கிற பழங்கள், அது எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த பெஸ்ட்டை தான் என்ன பண்ணுவாங்கன்னா கர்த்தருக்காக கொண்டு வந்து கொடுப்பாங்க பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, லேவி கோத்திரத்தை பார்த்து, ஆசாரியில் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எனக்கு உரிய பங்கு எல்லாம் உனக்கு அப்படின்றாரு. யாருங்க? செகண்ட் வகையானது அல்ல, அல்லது தேர்ட் குவாலிட்டி அல்ல, ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஆசாரியர்களுக்கு, அந்த லேவி கோத்திரத்துக்கு கொடுக்கிறத நீங்களும் நானும் பார்க்க முடியும். ஆமென். ஸ்பெஷலாக அவங்களை என்ன பண்றாருன்னா அனைன் பண்ற, ஸ்பெஷலாக அவங்களை ஆசீர்வதிக்கிறத பார்க்க முடியும். ஆமென்.
இன்னைக்கு நான் சொல்றேங்க, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், நானே உன்னுடைய பங்கு, நானே உன்னுடைய சொத்து அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த பூமியில ஒருவேளை உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில, உங்க குடும்பத்தின் மத்தியில ஒருவேளை அற்பமா எண்ணப்படலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, அவரே உங்களுடைய பங்காக இருக்கிறதுனால அருமையானே அவங்க எல்லாருக்கும் முன்னாடி கர்த்தர் உங்களை உயர்த்துவேன்னு சொல்லுகிறார். ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். உங்க பங்கு அவங்கள விட அதிகமா இருக்குன்றார். காரணம் என்னன்னா, அவரே உங்களுக்கு சொந்தம், அவர் தான் நமக்கு பங்கு. ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்க உபாகமத்தின் புத்தகம் நீங்க எடுக்க வேணாம், நானே வாசிடுறேன். இதை மோசே கிட்டையும் கர்த்தர் சொல்றார், யோசுவா கிட்ட கர்த்தர் சொல்றார், எசேக்கியேல் கிட்ட கர்த்தர் சொல்றார். நீங்க நிறைய இடத்துல இதை வாசிக்க முடியும். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. உபாகமத்தின் புத்தகம் 10:9. ஆகையால் லேவிக்கு அவன் சகோதரருக்கூட பங்கும் சுதந்திரமும் இல்லை. உன் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு சொன்னபடி கர்த்தரே அவனுக்கு சுதந்திரம் அப்படின்றார். எசேக்கியேல் 44:28 வாசிக்கிறேன் பாருங்க. அவர்களுக்குரிய சுதந்திரம் என்னவென்றால், நானே அவர்களுடைய சுதந்திரம் ஆகையால் இஸ்ரவேலில் அவர்களுக்கு காணியாட்சியை கொடாதிருப்பீர்களாக, நான் அவர்கள் காணியாட்சி அப்படின்றார். யோசுவா 13:3 நான் படிக்கிறேன். லேவி கோத்திரத்திற்கு மோசே சுதந்திரம் கொடுக்கவில்லை, இஸ்ரவேலின் தேவனுக்கு, அதாவது தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறபடி அவரே அவர்களுக்கு சுதந்திரம் அப்படின்றத நீங்க பார்க்க முடியும். ஆமென். கவனிங்க, 12 கோத்திரத்துக்கும் தேசத்துல பங்கு இருக்கு. 12 கோத்திரத்துக்கும் அவங்களுக்கான காணியாட்சி பூமி இருக்கிறது. 11 கோத்திரத்துக்கும் அவங்களுக்கான சொந்த பூமி இருக்கு. ஆனா லேவிக்கு மாத்திரம் என்ன இல்லைன்னா, ஆண்டவர் சொல்லிட்டார், இவங்களுக்கு எந்த காணியாட்சி கொடுக்காதீங்க, எந்த நிலத்தையும் இவங்க பேர்ல எழுதாதீங்க, இவங்க பேர்ல எந்த சொத்து இருக்கக்கூடாதுன்ட்டார். ஏன்னா நானே அவருடைய சொத்து, நானே அவருடைய சொந்தம் அப்படின்றார். ஆமென். உங்களுக்கு யார் தெரியுமா சொந்தம்? இயேசுதான் சொந்தம். ஆமென். உங்களுக்கு யார் தெரியுமா சொத்து? இயேசுதான் சொத்து. அல்லேலூயா. உங்களுக்கு யார் தெரியுமா, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யார் தெரியுமா முன்ன வந்து நிற்க போறாங்க? இயேசு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு தேவைன்னா யார் முன்னாடி வந்து நிற்க போறாங்க? கர்த்தர் தான் வருவார். உங்களுக்கு ஒண்ணுன்னா அவர் தான் இதுக்கப்புறம் வரப்போகிறார். ஏன்னா இன்றைக்கு வார்த்தையை கொடுக்கிறார், அவரே உங்களுக்கு பங்காக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சத்தமோர் ஆமென். என்ன கவனிங்க. அதாவது இந்த லேவி கோத்திரத்துக்கு மாத்திரம் ஏன் பிரதர் இப்படிப்பட்ட ஒரு மேன்மை? அதாவது எல்லாருக்குமே எல்லா வேலையும் கர்த்தர் கொடுக்கல. முக்கியமா இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற ஆலயத்துக்கு அடுத்து இருக்கிற வேலைகளை கர்த்தர் யாருக்கிட்ட தான் ஒப்பு கொடுக்கிறார்னா, இந்த லேவி கோத்திரத்துக்கிட்ட ஒப்பு கொடுக்கிறார். ஆமென். என்ன கவனிங்க, நான் கொஞ்சம் வேகமா போக விரும்புறேன். ஏன் பிரதர் இந்த லேவி கோத்திரத்துக்கு மட்டும் கர்த்தரே பங்கா இருக்கிறாரு? ஏன் பிரதர் இந்த ஆரோன் குடும்பத்தாருக்கு கர்த்தரே மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கிறாரு அப்படின்னு நீங்க கேட்பீர்களானால், என்ன கவனிங்க, ஏன் தெரியுமா கொடுத்தாரு? அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்தார்கள். ஆமென். ஆமென். அவங்க என்ன பண்ணாங்க சொல்லுங்க? தேவனுக்கென்று அந்த ஊழியத்தினால கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் என்னுடைய ஊழியர்களாக இருக்கிறதுனால நானே அவர்களுடைய பங்காக இருப்பேன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். இன்னைக்கு சபையை பார்த்து கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு நானே பங்கு, உங்களுடைய போர்ஷன் நான் தான், உங்களுடைய பார்ட் நான் தான், உங்களுக்கு சொந்த நான் தான், என்ன நானே உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் இன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கவனிங்க, இந்த வாக்குத்தத்தம், இந்த பங்கை அவரையே நமக்கு சொந்தமாக மாற்றிக்கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, இந்த லேவி கோத்திரத்தாரை போல நீங்களும் நானும் ஊழியம் செய்யணும். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன செய்யணும்? ஆமா. இங்க கவனிங்க, இந்த ஆரோன் குடும்பம் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது லேவிக்கு 3 பிள்ளைங்க பிறக்கிறாங்க. அதில் ஒரு மகனை தேர்ந்தெடுத்து என்ன பண்றாருன்னா, கர்த்தர் அவன் சந்ததியில் இந்த ஆரோனை கொண்டு வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற எல்லா வேலைகளையும் இந்த ஆரோனும் அவனுடைய குடும்பமும் செய்யணும்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்றாருன்னா தீர்மானிக்கிறார். மற்ற ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற மற்ற எல்லா வேலைகளையும்
கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த லேவியினுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க பாருங்க 3 பேர், அவங்க கிட்ட ஒப்பு கொடுக்கிறார். இந்த முழு லேவி குடும்பமும் என்ன பண்ணுதுன்னா ஊழியத்தை அவங்க என்ன பண்றாங்கன்னா செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்குறது, அந்த திரைகளை, அந்த மேசைகளை, மற்ற எல்லா ஊழியத்தையும் அவங்க என்ன பண்ணோன்னா எடுத்து செய்கிற வேலையை அவர்கள் செய்தார்கள். ஆமென். இன்னைக்கு சபையை பார்த்து கர்த்தர் சொல்றார், சபை என்ன பண்ணணும் தெரியுமா, ஊழியம் செய்யணும். எல்லாம் சொல்லுங்க. கடந்த வாரங்களில் கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். என்னன்னா, உங்கள் குறைகளெல்லாம் நிறைவாக மாறணுமா, நீங்கள் என்ன பண்ணணும்னா தேசத்தில் நடக்கிற அருவருப்பு பார்த்து நீங்கள் திறப்பில் நிற்கணும்னு சொல்லி நம்மக்கிட்ட பேசினார். ஆமென். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை உங்களை விட்டு நீங்கள் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆமென். இன்றைக்கு ரெண்டாவது, அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு ரெண்டாவது காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். சபை என்ன பண்ணணும்னா ஊழியம் செய்யணும். எல்லாம் சொல்லுங்க. நீங்க வெறுமனே உட்கார்ந்து போவதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கல, கர்த்தர் உங்களை ஊழியம் செய்யும்படி அழைத்திருக்கிறார். ஆமென். எந்த ஒரு மனுஷன் ஆரோனை போல லேவியர்களைப் போல கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் கர்த்தர் பங்காக மாற முடியும். ஆமென். ஆமென். நீங்களும் நானும் ஊழியம் செய்ய வேண்டும். ஆமென். நீங்க என்ன பண்ணணும்னா ஆலயத்துக்கு அடுத்து இருக்கிற எல்லா காரியத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா தலையிட்டு கொஞ்சம் செய்யணும். ஆமென். பாடுகிறவர்கள் பாடணும், ஆராதிக்கிறவர்கள் ஆராதிக்கணும். சபையில் நிறைய வேலைகள் இருக்குது பாருங்க. பாய் போடுறதும் ஒரு வேலை தான், அப்புறம் சண்டே கிளாஸ் ரெடி பண்ணுறதும் வேறு வேலை தான், சண்டே கிளாஸ் எடுக்கிற மினிஸ்ட்ரியில் இருக்கிற அதுவும் ஒரு வேலை தான். இல்லை பிரதர், நான் கொடுக்குற ஊழியத்தில் இருக்கிற இந்த தேவைகளுக்காக சிலரை கர்த்தர் கொடுக்கறதுக்குனே வச்சிருப்பார் பாருங்க, அதுவும் ஒரு ஊழியம் தான். சிலரை கர்த்தர் ஜெபிக்கிறதுக்காக ஏற்படுத்துவார் பாருங்க, அதுவும் ஊழியம் தான். ஏதோ ஒரு ஊழியத்தை சபையில் இணைந்து சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன பண்ணணும்னா செய்ய வேண்டும். ஆமென். சொல்லுங்க. நீங்க என்றைக்கு ஊழியம் செய்கிறீர்களோ அன்றைக்கு தான் கர்த்தர் உங்களுடைய பங்காக மாற முடியும். ஆமென். ஆமென். நான் சில காரியத்தை வேகமா உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். மத்திய 28:20 எடுத்துங்க. மத்திய 28:20 வாசிக்கிறவங்கள மைக்கில் வாசிங்க. மத்திய 28:20. இன்னொருத்தர் மார்க் 16:15. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்றார். இதோ உலகத்தின் முடிவு பாருங்க, சகல நாட்கள் நான் என்ன பண்றேன், என்ன கவனிங்க. கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இப்ப உயிரோடு கூட எழுந்து 40 அளவு எல்லாருக்கும் தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கிறார். காண்பித்து இப்ப பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது கூப்பிட்டு சீஷர்கள் எல்லாம் அழைத்து அவர் சொல்றாரு, நீங்க புறப்பட்டு உலகம் முழுக்க போய் சகல ஜாதிகள் என்ன பண்ணுங்கன்னா சீஷர் ஆக்குங்கன்றார். ஆமென். நீங்க புறப்பட்டு போய் ஊழியம் செய்யுங்க, சுவிசேஷத்தை எல்லா ஜாதிகளுக்கு நீங்க என்ன பண்ணுங்க பிரசங்கிங்க என்றார் பாருங்க. நீங்க அதே மார்க் 16:15 பாருங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை நீங்க என்ன பண்ணுங்க பிரசங்கிங்கன்றார் பாருங்க. என்ன கவனிங்க அருமையானவர்களே, என்ன கவனிங்க. சபையில 5 விதமான ஊழியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை விதமான ஊழியம் கவனிங்க. இங்க சபையில உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒவ்வொரு அபிஷேகம் இருக்கிறது. ஆமென். ஒருவேளை நீங்க அப்போஸ்தல ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நீங்க தீர்க்கதரிசியா அழைக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நீங்க ஜெபம்னா உடனே கர்த்தர் அதை கேட்டு அநேகருக்கு சுகத்தை கொடுக்கிற அப்படிப்பட்ட அழைப்பை நீங்க பெற்றிருக்கலாம். அருமையானவர்களே, ஒருவேளை நீங்க போதகர் அழைப்பை பெற்றிருக்கலாம், ஒருவேளை நீங்க மெய்ப்பனுடைய அந்த அழைப்பை பெற்றிருக்கலாம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதாவது அது அழைப்பு, ஆனால் அதுக்கு மேலே ஒரு பிரதானமான ஒரு வேலை இருக்கிறது, கட்டளை இருக்கிறது. அது என்னன்னா, நீங்களும் நானும் புறப்பட்டு போய் இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். ஆமென். ஆமென். இங்கே பாருங்க, இந்த லேவி இருக்கார் பார்த்தீங்களா, லேவியன். அவருக்கு 3 பிள்ளைங்க பிறகுறாங்க. ஒரு பிள்ளை பேருன்னா என்னன்னா கோகாத். எல்லாம் சொல்லுங்க, கோகாத். 2வது பிள்ளை பேர் கெர்சோன். 3வது பிள்ளை பேர் மெராரி. 3 பிள்ளைங்க. இவங்களுடைய வேலை என்ன தெரியுங்களா, கர்த்தர் சொல்லிட்டாரு, ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும்
நீங்க தான் பேக் பண்ணி, ஏன்னா கானான் இது மன்னிக்கணும், எகிப்திலிருந்து கானானை நோக்கி வராங்க இல்லையா, இவங்களுடைய பிரயாணம் எப்படி இருந்துச்சுன்னா வனாந்தர பிரயாணங்களா இருந்துச்சு பாருங்க. அதனால இவர்கள் கூடாரத்தில் தங்கி அவ்வப்போது ஆண்டவர் இருக்க சொன்னா இருப்பாங்க, புறப்பட சொன்னா புறப்படுவாங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்தையே அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸ்கிரீனால அவங்க போட்டு அவங்க தேவனை ஆராதித்து கொண்டு வந்தாங்க பாருங்க, பலிகளை செலுத்தி கொண்டு வந்தாங்க பாருங்க. இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய எல்லா வேலையும் லேவி குடும்பம் தான் என்ன பண்ணணும், செய்யணும்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணார்னா கட்டளையிட்டு இருந்தார். நீங்க என்னாகமம் 3வது அதிகாரத்தை முழுக்க எடுங்க, இப்போ எடுக்க வேணாம், டைம் இல்லை. என்னாகமம் 3வது அதிகாரத்தை முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கோராகியருடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி இருப்பாரு. அதே மாதிரி இந்த கெர்சோனியருடைய வேலைகள் என்ன, அவங்க என்னென்ன காரியத்தை சுமக்கணும்னு சொல்லி இருப்பார். அதே போல இந்த மெராரியர் பணிகள் என்னென்ன, அந்த அவங்களுடைய பணிகள் என்னென்ன, எல்லா காரியத்தை என்ன பண்ணியிருப்பார்னா அவங்க என்ன பண்ணணும்னா கர்த்தர் புறப்படுன்னு சொல்லும் பொழுது இந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவங்களுக்கு என்ன வேலையை கர்த்தர் நியமிச்சிருக்கிறாரோ அந்த வேலையை அதையெல்லாம் பேக் பண்ணி அவங்க சுமந்து கொண்டு என்ன பண்ணணும்னா கானானை நோக்கி போக வேண்டும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என்ன பண்ணோம், பேக் பண்ணி சொல்லுங்க, எங்களோட பேக் பண்ணி சுமந்து கொண்டு கானானை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். உங்களுக்கு ஒரு பேக்கிங் இருக்கு. என்ன பேக்கிங் தெரியுமா? வசனம் என்கிற பேக்கிங். இதை எடுத்து எடுத்து நீங்க என்ன பண்ண தெரியுமா, உங்களுக்குள்ள ஒளிச்சு வைக்கணும். ஆமென். உங்களுக்குள்ள ஒளிச்சு வச்சு இந்த கானான் பிரயாணத்தில் புறப்படுறீங்க இல்லையா, புறப்படும் பொழுது இந்த சுவிசேஷத்தை சுமந்து அநேகரை நீதிக்குட்படுத்தும்படி, அநேகரை இயேசுக்குள்ள நடத்தும்படி நீங்க என்ன பண்ணனா இதை சுமந்து கொண்டு போகணும். கானானுக்கு போற நீங்க சும்மா போயிடக்கூடாது, இந்த சுமந்து கொண்டு போகிறவங்களா இருக்கணும். ஆமென். அதனால தான் இயேசு ரொம்ப தெளிவா சொல்றாரு, என்னன்னா நீ புறப்பட்டு போய் சகல ஜாதி என்ன பண்ணு, அந்த ஜாதி இந்த ஜாதின்னு பார்க்காத, எல்லா ஜாதி மக்களும் சபைக்குள்ள வரணும்னா நீ இயேசுவை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும்னு சொல்றார். ஆமென். இன்னைக்கு சபையை பார்த்து அதே சொல்றாரு, என்னன்னா உங்களுக்கு ஒருவேளை பாடுகிற அழைப்பு இருக்கலாம், ஒருவேளை ஆராதிக்கிற அழைப்பு இருக்கலாம், பிரசங்கிக்கிற அழைப்பு இருக்கலாம், கொடுக்கிற அழைப்பு இருக்கலாம், ஒருவேளை நீங்க ஜெபிக்கிற அழைப்பு, ஏதோ ஒரு அழைப்பை நீங்க பெற்றிருக்கிறீங்களா, அதோட ஒரு அடிஷ்னலான்றதை விட பிரதானமான கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிற ஒரு அழைப்பு என்னன்னா நீங்க இயேசுவை பத்தி நீங்க மற்றவங்களுக்கு சொல்லணும், நீங்க ஊழியம் செய்யணும் அப்படின்றார். ஆமென். அப்படி நீங்க செய்வீர்களானால் உங்களுக்கு கர்த்தரே பங்காய் இருப்பார். ஆமென். சொல்லுங்க. சில நேரங்களில் சில சபையினுடைய வேலைக்கெல்லாம் செய்யணும்னா நிறைய பேர் உற்சாகமாக ஓடி வரீங்க, நான் அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். போன மாதத்தில் எனக்கு எவ்வளோ சந்தோஷம்னு உங்களுக்கு தெரியாது. இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அக்காலாம் டீ போட்டுன்னு வந்தாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியாது, சில மாதங்களாக அந்த டீ கட் ஆயிடுச்சு. டீ போட்டு வருவீங்க, டீ கட் ஆயிடுச்சு. நான் அந்த டீக்காக அழுதுருக்கிறேன். ஆண்டவரே என் ஜனங்க என்னன்னு தெரியல, இன்ட்ரெஸ்ட் எதனா குறைஞ்சி போச்சான்னு தெரியல, டீ கூட போட்டு வரமானுங்கிறாங்களே, நான் அழுதுருக்கிறேன். முன்னாடி நாள் கூட நான் அழுதுருக்கிறேன், ஆண்டவரே ஜனங்க டீ போட்டுன்னு வரே மறந்துட்டுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இந்த மாதம் போன மாதத்தில் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் வந்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியம். ஒருத்தர் டீ போட்டுன்னு வராங்க, அதுக்கு முன்னாடி அம்மாலாம் பாயசம்லாம் போட்டு வருவாங்க பாருங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயர் மாதிரியா இருக்க, ஃபீஸ்டிங் ப்ரேயர் மாதிரி ஆகிடும் அது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ரொம்ப அற்புதமாக அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கும். அந்த ஆதி அனுபவம் போன மாதத்தில் நான் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உற்சாகமாக எல்லாரும் வந்து தேசத்தில் நடக்கிற அருவருப்புகளுக்காக நீங்கள் ஜெபித்ததை நான் பார்த்தேன். ஆமென். அது முடிஞ்சதுக்கப்புறம் உடனே வீட்டுக்கு போயிடாமல் எல்லாம் இருந்து ஒருத்தரோட ஒருத்தர் பேசி டீ எல்லாம் சாப்பிட்டு பொறுமையாக நம்ம கலைந்து சென்றோம். இதுதான் ஐக்கியம், இதுதான் ஊழியம். ஆமென் சொல்லுங்க. இப்படி நீங்க செய்வீர்களானால், சபையோடு கூட இருப்பீர்களானால், சபையில் இருக்கிற எல்லா வேலைகளையும் எடுத்து செய்வீர்களானால் உங்க பங்கு கர்த்தராக மாறுவார். அல்லேலூயா. இந்த லேவி கோத்திரம் கர்த்தருக்காக ஊழியம் செய்ததுனால கர்த்தரே அவருடைய பங்கா மாறிட்டார். ஆமென். ஆமென். சரி, என்னை கவனிங்க. நேரம் இல்லாதனால நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். என்னென்னா ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டார். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கைக்கு நேரிட்ட ஊழியத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. எது நேரிடுதோ, ஒரு வேளை உங்களுக்கு இந்த காரியம் தான் நேரிடுதுன்னா அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிங்க. நீங்கள் அப்படி செய்ய 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 என்ன ஆகுன்னா முடிவு எப்படி இருக்குன்னா தேவ சித்தம் உங்கள் மேலே என்ன இருக்கோ அது நிறைவேற ஆரம்பிச்சிடும் உங்கள் வாழ்க்கையில். ஆமென். சத்தமாக சொல்லுங்க. சிலரை கர்த்தர் சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரிக்காக தெரிந்தெடுத்து ஊழியத்தை கொடுத்துருப்பார். நீங்கள் அந்த சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரியில் உண்மையாக இருங்க, ஊழியத்தை செய்யுங்க. நான் சொல்கிறேங்க, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த ஊழியத்தை செய்யும்போது எப்படி செய்யணும்னா உண்மை உத்தமமாக என்ன பண்ணுங்க செய்யணும். ஆமென்.
சாலமோனை கர்த்தர் ராஜாவா மாத்திட்டு கர்த்தர் அவனை சகல ஞானத்தினால் நிரப்பி சகல ஐஸ்வர்யத்தினால் நிரப்பி அவனை ஆசீர்வாதத்தை நடத்துறார் பாருங்க. உலகமே அவனை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அவன் என்ன பண்ணான்னா அவனுடைய சம்பத்து பெருகினது, அவனுடைய புகழ்ச்சி பெருகினது என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, அவனை பார்க்கும்படி அவனுடைய ஞானத்தை பார்க்கும்படி உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய ராஜாக்கள் ராஜஸ்திரீகள் எல்லாம் வந்தாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. கவனிங்க அருமையானவர்களே. ஆனால் அவன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா தேவனை விட்டு பின்வாங்கி போகிற வாழ்க்கையா மாறிடுச்சு. கர்த்தர் சொல்றாரு, இவன் எனக்கு முன்னாடி உத்தமமா இல்லை அப்படின்ற. என்னங்க, அந்த பேரை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது சொல்லுங்க, எடுக்கக்கூடாது. ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி செய்யணும்னா உண்மையும் உத்தமமா என்ன பண்ணணும், செய்யணும். ஆமென். சத்தமா சொல்லுங்க. நீங்க மத்திய 20:28 நான் உங்களுக்காக படிக்கிறேன். அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையும் கொடுக்க வந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததுக்கான மிகப்பெரிய நோக்கம் என்னங்க? பல நோக்கங்கள் இருக்கு. ஆனா இங்க மத்தேயு உணர்ந்து எழுதுறார். என்ன தெரியுமா? அவர் ஊழியம் கொல்லும்படி வரல. உங்களை பார்த்து சிஸ்டர் நீங்க இந்த ஊழியத்தை செஞ்சிருங்க, பிரதர் அந்த ஊழியத்தை செஞ்சிருங்க, அதுக்காக அவர் வரல. அவரே இறங்கி ஊழியம் செய்யும்படி வந்தார்ன்றார். ஆமென். அவரே ஊழியம் செய்யும்படி வந்தார்னா உங்ககிட்டயும் என்கிட்டயும் கர்த்தர் அந்த ஊழியத்தை எதிர்பார்க்கிறார். ஆமென். சத்தமா ஒரு ஆமென். கவனிங்க. ஏன் பிரதர் எங்ககிட்ட அதை எதிர்பார்க்கிறாரு? ஒரு காலத்துல லேவி கோத்திரத்துக்கு மட்டும்தான் இந்த அழைப்பு இருந்தது, இந்த அதிகாரம் இருந்தது. அவங்க மட்டும்தான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கான அந்த கிருபைகளை பெற்றிருந்தாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து மனிதர்களுக்காக அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்லையா? இந்த ரத்தம் என்ன பண்ணிடுச்சுன்னா அவருக்குள்ள எல்லாரையும் சமமா மாத்தி விட்டுடுச்சு. ஆமென். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமென்றார். ஆமென். இங்க பாருங்க, இந்த 12 கோத்திரத்துல லேவி கோத்திரத்தை மாத்திர கர்த்தர் என்ன பண்ற, தேர்ந்தெடுத்து ஊழியத்தை அவங்கிட்ட கொடுத்து எல்லா பணிவிடைகளையும் அவன் செய்யணும்னு சொல்லி என்ன பண்றான்னா கர்த்தர் அவனை கொடுத்து அவனை ஆசீர்வதித்து கர்த்தரே அவனுடைய பங்கா மாறுறார். ஆமென். ஆமென். ஆனா உண்மையிலே நீங்க லேவி கோத்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவனான்னு கேட்டீங்கன்னா இல்ல. வசனம் சொல்லுகிறது லேவியர்கள் யாருன்னா சபிக்கப்பட்டவர்கள். யாருங்க? உண்மையிலே லேவியர்கள் யாருன்னா அந்த சந்ததி யாருன்னா அந்த கோத்திரம் யாருன்னா சபிக்கப்பட்ட ஒரு ஒரு கோத்திரம் தான். எதுனா லேவி கோத்திரம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். சில காரியத்தை நான் உங்களுக்கு வேகமாக சொல்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 49:5 நீங்கள் எடுத்து வாச்சிங்கன்னா சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள், அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள் அப்படின்னு சொல்லப்படுது. 7வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபு அதாவது ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் அவருடைய மரண தருவாயில யாக்கோபு எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்ற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் பாருங்க. ஒவ்வொரு பிள்ளையா கூப்பிட்டு பிளஸ் பண்ணும் பொழுது லேவிக்கு என்ன சொல்றார் தெரியுமா? இவன் சபிக்கப்பட்டவன்றார். என்னங்க? இவன் வந்து அந்த வசனம் சொல்லுகிறது இஸ்ரவேலிலே அவர்கள் சிதற பண்ணுவார், அதாவது சிதறி போவார்கள் என்றார். என்ன பண்ணுவாங்களா? லேவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா? அவன் சபிக்கப்பட்டவனும் இஸ்ரவேலிலே சிதறி போக பண்ணுகிறவனுமா இருப்பான். அவன் சிதறி போயிடுவான்றார். ஆமென். அவன் ஒரு சபிக்கப்பட்டவங்க. யாருங்க? லேவியர்கள். லேவி கோத்திரமே எப்படிப்பட்ட கோத்திரம்னா சபிக்கப்பட்ட ஒரு கோத்திரம். ஆனா அந்த சபிக்கப்பட்ட ஒரு கோத்திரத்தை தான் கர்த்தர் என்ன பண்றனா எடுத்து ஊழியத்தை கொடுத்து நானே அவருடைய பங்கு அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். என கவனிங்க அருமையானவர்களே, இந்த பூமியில நீங்களும் நானும் கூட சபிக்கப்பட்டவர்களாக தான் இருந்தோம். ஆமென். காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களா இருந்தோம், புறஜாதிகள் என்று அழைக்கப்பட்டோம். ஆனா கர்த்தர் என்ன பண்ணார்னா இந்த பூமிக்கு மனிதனாக இறங்கி வந்து தம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை நமக்காக சிந்தி நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்மளை என்னவா மாத்திட்டாரா? ராஜாக்களாக. அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகாரமுடையவர்களாக.
ஆசாரியர்களாக, அப்படின்னா என்ன சொல்லுங்க, ஊழியர்களாக மாத்திருக்கிறாராம். அதனால நான் உங்களுக்கு சொல்லுவேன், இப்போ என்ன இல்லை தெரியுமா, அந்த பாரபட்சம் கிடையாது. பெரியவன் சின்னவன், சின்ன ஊழியக்காரன் பெரிய ஊழியக்காரன், அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க பெருக்கிற ஊழியத்தை செய்றீங்கன்னா உங்களுக்கும் ஒரே மரியாதை தான், பிரசங்கிக்கிற எங்களுக்கும் ஒரே மரியாதை கர்த்தருடைய பார்வையில். ஆமென். ஒருவேளை நீங்க சபையில பாத்ரூம் வாஷ் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கும் ஒரே விதமான ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் கொடுப்பார். பிரசங்கிக்கிற எங்களுக்கும் ஒரே விதமான ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அவர் பாரபட்சம் இல்லாத தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அதனால நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு என்ன கைக்கு நேரிடுதோ அதை உண்மையா முழு பலத்தோடு என்ன பண்ணுங்க, கர்த்தருக்காக செய்யுங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. எப்படி லேவி சபிக்கப்பட்ட ஒரு லேவியை எடுத்து கர்த்தர் ஒரு பெரிய ஊழியத்தை கொடுத்து, வேற யாருக்குமே அந்த தகுதியை கொடுக்கலைங்க, லேவியர்களுக்கு கர்த்தர் அந்த தகுதியை கொடுத்து கர்த்தரே அவருடைய பங்கா மாறினார். அதே போல அருமையானவர்களே, காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த நம்ம, ஒருத்தரும் கண்டு கொள்ளாம இருந்த நம்மளை கர்த்தர் இன்னைக்கு கழுவி இருக்கிறார் அவருடைய ரத்தத்தினால. ஆமென். கழுவி நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்ல, நீங்க தான் ராஜாக்கள், நீங்க தான் என்னுடைய ஆசாரியர்கள், உங்ககிட்ட தான் என்னுடைய ஊழியத்தை கொடுத்திருக்கிறேன்றார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க அருமையானவர்களே, உங்க கையில என் கையில அந்த ஊழியத்தை கொடுத்ததுனால நீங்களும் நானும் அந்த ஊழியத்தை செய்யணும்னு கர்த்தர் விரும்புறார். ஆமென். அல்லேலூயா. யாக்கோபு லேவியை சபித்த காரியம் உங்களுக்கு தெரியும். ஒரு முறை இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த சீகேமுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க பாருங்க, இருக்கும் பொழுது தெரியும் நம்ம எல்லாருக்கும், தீனாள் யாக்கோபுடைய 13வது பிள்ளை, 12 ஆண் பிள்ளை, ஒரு பிள்ளை பெண் பிள்ளை, 13வது தீனாள். அவன் என்ன பண்றான்னா, தீனாள் நான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன்னு போகும்பொழுது சீகேம் என்ன பண்றான்னா, அவளை பிடிச்சி ஒரு மாதிரி பண்ணி விட்டுறான் பாருங்க. இதனால பயங்கர கோபமாயிட்ட அண்ணனுங்க என்ன பண்றானுங்கன்னா, அவனுக்கு தந்திரமா அவனுங்க என்ன பண்றானுன்னா, இந்த சீகேம் மனுஷர்களுக்கு போய் ஒரு காரியத்தை சொல்றானுங்க, என் தங்கச்சியை உனக்கு கொடுக்கணும்னா, என் தங்கச்சி உனக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னா நீங்க எல்லாம் விருத்துச்சாதனம் பண்ணணும்ன்றானுங்க பாருங்க. அப்படி சொன்ன உடனே அவனுங்களும் பண்ணிக்கிறானுங்க. சரி, அந்த பெண்ணு மேல இருந்த அன்பு நிமித்தமா பண்றானுங்க பாருங்க. முழு தேசமும் பண்ணுது. பண்ண உடனே 3வது நாள் நோவெடுத்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவனுங்க என்ன பண்றானுங்க, இந்த நேரத்தை பாயிண்ட் அவுட் பண்ணி லேவியும் சிமியோனும் புறப்பட்டு போய் எல்லா ஆண் மக்களையும் என்ன பண்றானுங்கன்னா கொன்னுட்டானுங்க. யாக்கோபுக்கு இந்த காரியம் மிக வருத்தமா இருந்தது பாருங்க. யாக்கோபு சொல்றாரு அவங்கள பார்த்து, டேய், தேசத்துல என் வாசனையை கெடுத்துட்டீங்கடான்ற சொல்லிட்டு கடைசி நாட்களை இவர் மரிக்கும் பொழுதுதான் அந்த ஆதியாக 49 நீங்க பார்த்தீங்கன்னா அந்த லேவியை பார்த்து சொல்றாரு, இவன் இஸ்ரவேலில சிதறி போவான்ற, இவன் இஸ்ரவேலில சபிக்கப்பட்டவனா இருப்பான்ற. ஆமென். ஆமென் சொல்லுங்க அருமையானவர்களே. அப்படிப்பட்ட லேவியை தான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஊழியத்துக்காக தேர்ந்தெடுத்தார். ஆமென். உங்களை எண்ணி கர்த்தர் அவருடைய ஊழியத்துக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறாருங்க. நீங்களும் நான் அவருடைய ஊழியத்தை செய்யணும். நீங்க ஏதோ ஒரு வேலையை செய்றீங்க இல்லையா, ஷூ கம்பெனில ஒர்க் பண்றீங்க, ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒர்க் பண்றீங்க, அல்லது ஏதோ ஒரு வேலையை செய்றீங்க இல்லையா, இந்த வேலை செகண்டரி. முதல்ல நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, கர்த்தருடைய ஊழியம். ஆமென். அங்க இருக்கிறவங்களுக்கு இயேசு பத்தி நீங்க சொல்லணும். அதுதான் உங்க தலை மேல விழுந்த பிரதானமான கட்டளை. அல்லேலூயா சொல்லிடுங்க. அல்லேலூயா. என்ன கவனிங்க. சரி, இப்போ நான் என்ன சொன்னேன்னா, முதல்ல சொல்லிடுங்க என் கூட. முதல்ல கர்த்தர் சொல்றாரு லேவியருக்கு நானே பங்குன்னு. ஆமென். இன்னைக்கு அதே வார்த்தை நம்முடைய சபைக்கு வருது. உங்களுடைய பங்கு யாரு? நானே அப்படின்ட்டார். நீங்க தேவனுடைய, அதாவது தேவன் உங்களுடைய பங்கா மாறணும்னா நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்னு கர்த்தர் ஆலோசனை கொடுத்தாரு, ஊழியம் செய்யணும் அப்படின்னு ஆலோசனை கொடுத்தார். இன்னைக்கு என்ன கவனிங்க, நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா ஊழியனோடனே பிரசங்கிக்கிறது தான் ஊழியன்னு நம்ம நினச்சிக்கிறோம். இல்லை ஸ்டேஜில் நிற்கிறது தான் ஊழியன்னு நினைக்கிறோம். இல்லை 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 இல்லை, உங்கள் கைக்கு நேரிடுகிறது நீங்கள் செய்கிறீங்க பாருங்கள், அது ஒரு ஊழியம். ஆமென். அது ஒரு ஊழியம். நீங்கள் முடியாத சூழ்நிலையில் ஜெபத்துக்கு வரீங்க பாருங்க, அதே ஒரு ஊழியம்தான். அல்லேலூயா. சரி, என்ன கவனிங்க. இப்படி நம்ம பேசிட்டே போகலாம், இப்படி நீங்கள் நிறைய ஊழியத்தை சொல்லலாம். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு ஊழியம் இருக்கு இல்லையா, அது என்ன ஊழியம்? லேவியர்கள் அப்படி என்ன செஞ்சிட்டாங்க, என்ன செஞ்சதுனால கர்த்தரே அவருடைய பங்கா மாறினாரு. இன்னைக்கு நம்ம என்ன ஊழியத்தை செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்ம என்ன ஊழியத்தினாலும் செய்யலாம், பாடலாம், ஆராதிக்கலாம், பிரசங்கிக்கலாம், அல்லது கொடுக்கலாம், ஜெபிக்கலாம், திறப்பில் நிற்கலாம், எந்த ஊழியத்தினாலும் நீங்கள் செய்யலாம். ஆனால் அந்த ஊழியத்தில் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் இருக்கா அப்படின்றத சோதிச்சு பாருங்க. என்னன்னா என்ன கவனிங்க,
என்ன இருக்கணும் நம்முடைய ஊழியத்தில்? நம்முடைய ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? நம்முடைய ஊழியத்தை தேவன் விரும்புகிற ஊழியமாக எப்படி மாற்றுவது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே கவனிங்க, கொஞ்சம் வேகமாக போகிற. லேவி செய்தது போல நம்ம செய்யணும். என்ன சொல்லுங்க? நீங்கள் நானும் லேவியர்களாக மாறி ஊழியத்தை செய்யணும். லேவின்னா என்ன அர்த்தம்னா இணைப்புன்னு அர்த்தம். எல்லாம் சொல்லுங்க, என் கூட எடுத்துங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. 29:34. பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3ஆம் குமாரனை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். ஆமென். கவனிங்க, யாக்கோபுக்கு 2 மனைவி. ஒருத்தி பேரு லேயாள், இன்னொருத்தி பேரு. கவனிங்க, யாக்கோபு மாமா வீட்டுக்கு ஓடி போகும்பொழுது ராகேலு தான் அவருக்கு பிடிச்சது பாருங்க. ஏன்னா ராகேல் ரொம்ப ரூபவதின்னு வசனம் சொல்லுது, அழகு. இன்னைக்கு உலகம் எப்படி போயிட்டு இருக்குன்னா, எது அழகோ அதை பார்த்து போகுது. அது உண்மையானது இல்லை. கர்த்தர் தேர்ந்தெடுக்கிற ஒரு காரியம் இருக்கு பாருங்க. அது என்ன தெரியுமா? அது லேயாள். ஆமேன்னு சொல்லுங்க. லேயாள் கூச்ச பார்வையா, அதனால யாக்கோபு லேயாளை வெறுத்தான் அப்படின்னு சொல்லப்படுது பாருங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, என்ன கவனிங்க, முதல் குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த உடனே எப்பேற்பட்ட ஆம்பளையும் பாசத்தில் வந்துருவான்னு சொல்லி இவ பார்க்குறா. இந்த யாக்கோபு வரவே இல்லை. 2வது குழந்தை பிறக்குது, சிமியோன். அவன் பிறந்தாப்புல வச்சு யாக்கோபு வந்துருவா அப்படின்னு சொல்லி பார்க்குறா. அப்பவும் வரல பாருங்க. இப்போ 3வது குமாரன் பிறக்கிறான். அவன் தான் யாருன்னா லேவி. இப்போ இவ ஒரு தரிசனத்தோடு அவனுக்கு பேர் வைக்கிறா பாருங்க. என்னன்னா, நான் 3வது குமாரனை பெற்றெடுக்கிறேன். இப்போ என் புருஷன் என்ன பண்ணிடுவார்? கண்டிப்பாக என்கிட்ட வந்துருவார், என் கூட சேர்ந்துருவார்னு சொல்லி அவனுக்கு லேவின்னு பேர் வைக்கிறார். என்ன சொல்லுங்க? லேவின்னா என்ன அர்த்தம்னா இணைக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். இணைப்பு அப்படின்னு அர்த்தம். எனக்கு கவனிங்க அருமையானவர்களே, நீங்கள் நான் எப்பேற்பட்ட ஊழியத்தை செய்யணும் தெரியுமா? லேவியின் ஊழியத்தை செய்யணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இணைப்பின் ஊழியத்தை செய்யணும். ஆமேன். லேயாள் தான் சபைக்கு அடையாளம். லேயாள் தான் உலகத்துக்கு அடையாளம். அருமையானவர்களே, யாக்கோபு பரலோக தேவனுக்கு அடையாளம். கவனிங்க, லேவி யார் தெரியுமா? அவர் தான் கிறிஸ்துவுக்கு அடையாளம். இந்த கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டு என்ன பண்ணார் தெரியுங்களா? அருமையான லேவி ஒருவேளை பிறந்தப்ப யாக்கோபு லேயால நேசிச்சாரா நான் தெரியல. ஆனா கிறிஸ்து வெளிப்பட்ட பொழுது என்ன பண்ணார்னா, அருமையானவர்களே, இந்த லேவி யாருக்கு அடையாளம்னு சொன்ன? கிறிஸ்துவுக்கு அடையாளம். அவர் வெளிப்பட்ட பொழுது என்ன நடந்தது தெரியுமா? இந்த மனுக்குலத்துக்கும் பிதாவாகி தேவனுக்கும் இருந்த அந்த முறிந்து போன உறவை அவர் என்ன பண்ணார்னா சிலுவையில் இணைத்தார். ஆமே, கல்வாரி சிலுவையில் இணைக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும், பிரதர் நான் அவரை போல ஊழியம் செய்யலான்னு இருக்கிறேன் பிரதர் நாங்கள் அவங்கள போல ஊழியம் செய்யலான்னு இருக்கிறோம் பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்கள் யார் பின்னாடி போக தேவையில்லை. நீங்கள் ஒருத்தரை போல ஊழியம் செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அது யாருன்னா இயேசுவை போல ஊழியம் செய்யணும். அவர் தான் ஜனங்களை பிதாவாகிய தேவனோடு கூட இணைத்தார். இன்னைக்கு இருக்கிற ஊழியங்கள்லாம் அப்படி இல்லை. ஜனங்களை என்ன பண்ண தெரியுமா? தாக்கிட்ட இழுத்துக்குது. தன்னுடைய மகிமையை அவங்களுக்கு காண்பித்து, என்கிட்ட இருக்கிற வரை எப்படிப்பட்டது தெரியுமா? என்கிட்ட இருக்கிற பிரசங்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? என்கிட்ட தன்னை காண்பிக்கிற ஊழியமா இருக்கு. ஆமே, உங்க ஊழியமும் என் ஊழியமும் எப்படிப்பட்ட ஊழியமா இருக்கணும் தெரியுமா? ஜனங்களை இயேசுவோடு இணைக்கிற ஊழியம், பரலோகத்தோடு இணைக்கிற ஊழியமா இருக்கணும். ஆமேன். பாடுறீங்களா சபையில? உங்க பாட்டு ஜனங்களை தேவனோடு கனெக்ட் பண்ணணும். அதுக்கு நீங்க என்னென்னலாம் செய்யணுமோ செய்யணும். ஃபாஸ்டிங் போட்டு உங்களை ஒடுக்கி எப்படியாக ஜனங்க தேவனோட அந்த உறவில் வந்துடணுன்ற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா பாடணும். ஆராதிக்க பிள்ளைங்களா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜனங்களை தேவனோட கூட அந்த அனாயிண்டிங்குள்ளே கொண்டு வந்துடணும். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் பிரசங்கியாரா, ஜெபிக்கிறவங்களா, ஏதோ ஒரு ஊழியத்தை செய்கிறீங்க. நீங்கள் எந்த ஊழியத்தை செய்தாலும் அதில் நீங்கள் பரலோகத்தோட கனெக்ட் ஆகாமல் செய்கிற ஊழியம் வேஸ்ட். பரலோகத்தோடு நீங்களும் கனெக்ட் ஆகணும். நீங்கள் அடுத்தவரையும் என்ன பண்ணணும்னா கனெக்ட் பண்ணணும். அதுதான் இயேசு இந்த பூமியில் செய்த ஊழியம். அந்த ஊழியத்தை தான் கர்த்தர் உங்ககிட்ட இருந்து என்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறார். தம்பி வாசிக்கிறான் கீபோர்டு. அவன் வாசிக்கும் பொழுது என்கிட்ட எவ்வளோ டேலண்ட் இருக்குது அப்படி வாசிக்கக்கூடாது. அவன் அப்படி வாசிக்கலை. நான் பொதுவாக சொல்கிறேன்,
அவன் தான் தப்பாக எடுத்துக்க மாட்டான் திட்டினா கூட. அதனால் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், வாசிக்கிறவங்க என்கிட்ட எவ்வளோ டேலண்ட் இருக்குது பார்த்தியா அப்படின்னு வாசிக்கக்கூடாது. பாடுறவங்க என் குரல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தியா, என்கிட்ட எவ்வளோ டேலண்ட் இருக்குது பார்த்தியா அப்படி பாடக்கூடாது. பிரசங்கியாரு பிரசங்கிக்கிறவங்க நான் எவ்வளோ பெரிய வெளிப்பாட்டை பேசுகிறேன் பார்த்தியா, தேவன் எனக்கு எவ்வளோ வெளிப்பாடுகளை கொடுத்துரு என்ன பார் அப்படின்னு பேசக்கூடாது. ஒவ்வொரு மனுஷனும் ஊழியத்தை செய்யும் பொழுது அவன் ஜனங்களை தேவனோடு கூட இணைக்க வேண்டும். லேவினா அதான் அர்த்தம். ஆமே, இயேசு லேவியனாக இந்த பூமியில் வெளிப்பட்டு அவர் என்ன பண்ணார்னா, அருமையானவர்களே, ஜனங்களை தேவனோடு கூட இணைத்தார். ஆமேன், சொல்லுங்க ஆமேன். இந்த ஊழியத்தை நீங்களும் நான் என்ன பண்ணுங்க சொல்லுங்க. இந்த லேவி கோத்திரத்தில் தான் ஆரோன் வரார். ஆரோனை தான் கர்த்தர் என்ன பண்ணுறனா பிரதான ஆசாரியனா தெரிந்திருக்கிறார். பிரதான ஆசாரியன் சொல்லுங்க. பிரதான ஆசாரியனுடைய வேலை என்ன தெரியுங்களா? அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒரு முறை போய் எல்லா ஜனங்களுடைய தவறுக்காக நின்று அவன் பரிகாரத்தை செலுத்தணும். ஆமேன். ஜனங்களை யாரோடு கூட இணைக்கிற வேலையை ஆரோன் செஞ்சாருங்க, கர்த்தரோடு கூட இணைக்கிற வேலையை செஞ்சார். பாருங்க, லேவி கோத்திரம் ஆகட்டும், ஆரோன் ஆகட்டும், ஆரோனுடைய பிள்ளைகள் ஆகட்டும், எல்லாருமே ஜனங்களை தேவனோடு கூட இணைக்கிற ஊழியத்தை அவர்கள் என்ன பண்ணாருங்கன்னா செய்தார். நீங்கள் நான் அப்பேற்பட்ட ஊழியத்தை செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன். ஒரு சத்தமா ஒரு ஆமேன். சுருக்கமாக ஒரு 4 காரியத்தை எப்படி பிரதர் ஜனங்களை தேவனோடு கூட இணைக்கிறது, நாங்களும் என்னென்னவோ முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு 4 காரியத்தை ரொம்ப வேகமாக சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். நோட் பண்ணிக்கோங்க. முதல் காரியம், ஜனங்களை தேவனோடு கூட இணைக்கும்படியான ஊழியத்தை எப்படி செய்கிறது. முதல் காரியத்தை நான் சொல்கிறேன். முதல் காரியத்தை சொல்கிறேன். யாத்ராகமம் 32:26 சொல்லுகிறது. நீங்கள் எடுக்க வேணாம், நானே அப்படியே சொல்லிடுறேன். ஜனங்கள் ஒரு ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க வேண்டும். முதல்ல சொல்லுங்க எல்லாரும். சபை யார் பட்சத்தில் நிற்கணும்னா, நீங்க ஒரு ஊழியம் செய்றீங்கன்னா ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க யார் பட்சத்தில் நிற்கணும்னா கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கணும். ஆமென், ஆமென். கவனிங்க கவனிங்க. யாத்ராகம புத்தகத்தில் 32:26 நீங்கள் எடுக்க வேணாம், நானே அப்படியே சொல்லி இருக்கிற சம்பவத்தை, தெரிஞ்ச சம்பவம் தான். ஜனங்க எல்லாரும் புறப்பட்டு வராங்க, எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து இப்போ ஒரு இடத்துல பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றார் மோசே கிட்ட, மோசே நீ புறப்பட்டு வா, நான் வந்து ஜனங்களுக்கு வேண்டிய கட்டளைகளை உன் கையில கொடுத்து அனுப்புவேன்னு சொல்றாரு. பாருங்க, இப்போ மோசே மலைக்கு போய் 40 நாள் ஆயிடுச்சு. ஜனங்க பார்த்து பார்த்து சோர்ந்து போய் என்ன பண்றாங்கன்னா ஆரோன் கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. என்னன்னா, எங்களை நடத்தி வந்த மோசேக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அதனால எங்களை நடத்தி போவதற்கு இதுக்கப்புறம் எங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு தெய்வத்தை உண்டாக்குன்றாங்க. பாருங்க என்ன சொல்றாங்க, ஒரு பெரிய கண்ணுக்குட்டியை செஞ்சு எல்லாரும் அதுக்கு முன்னாடி பயங்கரமா ஆடி பாடி, வசனம் சொல்லுகிறது ஆரோன் அப்படி அவங்கள பண்ணிட்டான்னு சொல்லுது. கர்த்தர் சொல்ற மோசே கிட்ட, மோசே இந்த ஜனங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்க சீக்கிரமா வழியை விட்டு விலகிட்டாங்க, நீ சீக்கிரமா கீழே புறப்பட்டு போ அப்படின்னு. மோசே பதற அடிச்சு, ஐயோ இந்த ஜனங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லி வேகமா ஓடி வராரு. பாருங்க, வேகமா ஓடி வந்து, அருமையானவர்களே நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஓடி வந்து பார்த்தா ஜனங்க ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஆடி பாடி, எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம் இதுதான், எங்களை இவ்வளோ நாள் வழி நடத்துகிற தெய்வம் இதுதான் சொல்லி அந்த கண்ணுக்குட்டிக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா ஆடி பாடி தங்களை அப்படியே அதுக்கு ஒப்பு கொடுத்து நிற்கிறாங்க. பாருங்க, மோசேக்கு வந்துச்சு பாருங்க கோபம், பயங்கரமான கோபம். அதில் அந்த கற்பலகை 2த்தையும் உடைச்சி ஜனங்க கிட்ட போய் கத்துறாரு. கத்தி அவர் சொல்றாரு, நீங்க மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டீங்க, இந்த சூழ்நிலையில கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பவன் யார் அப்படின்றார். பாருங்க என்ன சொல்லுங்க, கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பவன் யார், கர்த்தருக்காக வைராகியம் பாராட்டுகிறவன் யார் அப்படின்னு 12 கோத்திரத்துல ஒரே ஒரு கோத்திரம் தான் வெளியே வருது. யார் தெரியுமா? லேவி கோத்திரம். ஆமென், ஆமென். லேவி கோத்திரம் தான் என்ன பண்றாங்கன்னா வந்து நிற்கிறாங்க. வந்து நின்று நாங்க கர்த்தருக்காக கர்த்தருடைய பட்சத்தில் நிற்போன்றாங்க. பாருங்க அருமையானவர்களே, அந்த பக்தி வைராகியம் தான் அவர்களை ஜனங்களை தேவனோடு கூட இணைத்தது. ஒரு ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, எந்த ஊழியம்னா இருக்கட்டும், நீங்க எந்த ஊழியத்தினாலும் செய்யுங்க, சபையில உங்க ஊழியம்
ஜனங்களை தேவனோடு கூட இணைக்க வேண்டுமானால் நீங்க கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கணும். ஆமென். சத்தமா சொல்லுங்க. நீங்க கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்த 3.5 ஆண்டுகள் என்ன கவனிங்க, யார் பட்சத்திலங்க அவர் இருந்தாரு? என் கூட பேசுங்க. யார் பட்சத்தில் இருந்தாரு? பிதாவின் பட்சத்தில் இருந்தார். அவருக்கு இந்த பூமியில சொத்து பத்தி எதனா இருந்துச்சா? அவர் சொல்றாரு, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. என்னுடைய ராஜ்யம் எங்கக்குரியது? அவர் சொல்றாரு ஒரு இடத்துல, அதாவது குருவிகளுக்கு கூடும், ஆகாயத்து பறவைகளுக்கு இருக்கிற இடம்லாம் இருக்குது, ஆனா மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க அவருடைய, அதாவது அவருடைய எல்லா காரியமும் எங்க இருந்துச்சுன்னா பரலோகத்தோடு இருந்தது. அதனால தான் அவருடைய ஊழியத்தில் ஜனங்க பரலோகத்தோடு கூட இணைக்கப்பட்டார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு நான் சொல்லுவேன், நீங்க கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பீர்களானால் உங்க ஊழியம் ஜனங்களை பரலோகத்தோடு இணைக்கும். ஆமென். சத்தம் ஒரு ஆமென். அப்படிப்பட்ட ஊழியத்தை நீங்களும் நான் என்ன பண்ணுங்க, செய்யணும். நாங்கள் அவர் பக்கங்க, நாங்கள் இவர் பக்கங்க அப்படின்னு சொல்றதை விட்டுருங்க. நீங்களும் நானும் யார் பக்கம் இருக்கணும் சொல்லுங்க. நீங்க கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பீர்களானால் உங்க பட்சத்தில் கர்த்தர் நிற்பார். அப்பதான் உங்களுக்கு அவர் பங்கா மாறுவார். முழு சமஸ்த இஸ்ரவேலும் பாவத்துக்கு பின்னாடி போகும் பொழுது லேவி மாத்திரம் என்ன பண்ண தெரியுமா, நான் கர்த்தருடைய பட்சத்தில் வருவேன் நிக்குது. ஆமென். கர்த்தர் சொல்றாரு, இவனை தான் நான் என் ஆசாரியை நான் தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லி அவனை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். ஆமென். ஆமென். முதல் காரியம் எல்லாம் சொல்லுங்க, என்ன பண்ணோம்? ஊழியம் செய்யணும். அந்த ஊழியம் எப்படி செய்யணும்? ஜனங்களை தேவனோடு கூட இணைக்கிற ஊழியத்தை செய்யணும். எப்படிங்க பிரதர் தேவனோடு கூட ஜனங்களை இணைக்கிறது? ஒன்று, நீங்களும் நானும் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கணும். ஆமென். சில காரியங்களுக்கு சமரசம் ஆகிடக்கூடாது, உலகத்தோடு ஒத்து போயிடக்கூடாது, ஊரோட ஒத்து போயிடக்கூடாது, சொந்த பந்தங்களோட ஒத்து போயிடக்கூடாது. ஆமாம் பிரதர், அவங்க தான் பிரதர் சொன்னாங்க, அவங்க கோச்சிப்பாங்க பிரதர், இவங்க கோச்சிப்பாங்க பிரதர் அப்படின்ட்டு நீங்க என்ன பண்ணிட, ஊரோட ஒத்து போயிடக்கூடாது, சொந்த பந்தங்களோட ஒத்து போயிடக்கூடாது. மனுஷன் கோச்சு பண்றதுக்காக நீங்க அப்படி பண்ணீங்கன்னா நீங்க கர்த்தருடைய பட்சத்தில் இல்லைன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க உலகத்தோடு ஒத்து வாழ்வீர்களானால் நீங்க தேவனுடைய பட்சத்தில் இருக்க, அப்ப அவரும் உங்க பட்சத்தில் இருக்க முடியாது. நீங்க நம்ம யார் பட்சத்தில் இருக்கணுங்க? ரெண்டாவது நான் சொல்லுவேன், ஜனங்களை தேவனோடு கூட இணைக்கிற ஊழியத்தை நீங்க செய்யணும்னா உங்க வாழ்க்கையில பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, என்னதுங்க? யோவான் 8:46 சொல்லுகிறது, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் அப்படின்றார் இயேசு கிறிஸ்து. அவர் இந்த பூமியில ஊழியம் செய்தப்ப அவருடைய ஊழியம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? பரிசுத்தமா இருந்துச்சு. அவர் பரிசுத்தராய் இருந்து இந்த ஊழியத்தை செய்தார். அதனாலதான் ஜனங்களை தேவனோடு கூட இணைக்க முடிஞ்சது. சபை, நீ எந்த ஊழியத்தை செய், சபையே நீ பரிசுத்தம் இல்லாம செஞ்சியானா உன் ஊழியம் தேவனுக்கு உகந்ததாக மாறாது. ஆமென். ஆமென். இந்த பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்க நான் சொன்னேன் இல்லையா, எகிப்திலிருந்து வந்தாங்கன்னு, வரும்பொழுது ஒரு இடத்துக்கு வராங்க. அது என்னன்னா மோவாபின் சமபூமி. என்னங்க? இப்போ அந்த மோவாப்ல ஒரு ராஜா இருக்கிறான். அவன் யாருன்னா மோவாப்ல ஒரு ராஜா இருக்கிறான். அவன் என்ன பண்றான்னா, ஒரு தீர்க்கதரிசி கூப்பிட்றான், பிலேயாம் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, இந்த ஜனங்களோட என்னால் சண்டை போட முடியாது, அதனால நீ என்ன பண்ணு, சபி அப்படின்ற மாதிரிங்க. இந்த பாலாக் ராஜா என்ன பண்றான்னா பிலேயாமை கூப்பிட்றான். பிலேயாம் வந்து பார்க்குறான், ஜனங்களை பார்த்தா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பதே அன்றி சபிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அதனால இவன் என்ன பண்ணிட்டான்னா பாலாக் ராஜா கிட்ட வந்து, ராஜாவை என்னால் என்ன பண்ண முடியாது, சபிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான் பாருங்க. உடனே அவனுக்கு கோபம் வருது, நான் உனக்கு நிறைய பொண்ணு பணம்லாம் தந்து வெகுமதியெல்லாம் தந்து அனுப்பலாம்னு நினச்சி நீ என்ன பண்ணிட்ட, அதெல்லாம் இழந்துட்டோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. உடனே அவன் என்ன பண்ணுறான், ஒரு ஐடியா கொடுக்குறான். எனக்கு கவனிங்க, யாருங்க அவன்? கர்த்தருடைய தீர்க்கதரிசி. கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருக்கிறவன் என்ன பண்ணணும்னா ஜனங்களை தேவனோடு கூட இணைக்கணும். அவன் என்ன பண்ணிட்டான்னா அப்படிப்பட்ட வேலையை செய்யலை, ஒரு ஐடியா கொடுக்குறான். நீ ஒரு திருவிழா பண்ணி ஒரு பெரிய விருந்து பண்ணு, இஸ்ரவேல் ஜனங்களை மெதுவாக கூப்பிட்டு நீ வந்து தேவையில்லாத தவறான காரியங்கள்லாம் செய். நீ இல்லை, அவனுங்களே விழுந்துருவானுங்க, அவங்க தேவனே அவங்களுக்கு விரோதமாக மாறிடுவாருன்ற பாருங்க. இந்த ஐடியா கொடுத்தோன்னே இந்த ஐடியா பயங்கர சூப்பராக இருந்துச்சுன்னு பாலாக்கு என்ன பண்ணுறான், அதே மாதிரி செய்கிறான்.
அதே போல இஸ்ரவேல் ஜனங்க வேசிதனம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுது. வேசிதனத்தினால மிகப்பெரிய ஒரு வாத இஸ்ரவேல்ல உண்டாவது பாருங்க. அருமையானவர்களே, என்ன கவனிங்க. இப்படி இதை பார்க்குற மோசே அடிச்சுன்னு அழுவுறாரு. வேசிதானம் பண்ணாதீங்கடா, இது தேவனுக்கு பிடிக்காதடான்னு சொல்லி அழுவுறாரு பாருங்க. அழும்பொழுது பட்ட பகல்ல ஒருத்தன் என்ன பண்றான்னா, கூடாரத்துக்கு வேசிதானம் பண்ணும்படி ஒரு பெண்ணை கூட்டு போறான். பெனகாஸ் என்கிற ஒரு மனுஷன், இந்த ஆரோனுடைய அப்படியே அந்த வம்சாவழியில வர்றவன் என்ன பண்றான்னா, பெனகாஸ் என்றவன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஈட்டி எடுத்துன்னு போய் கூடாரத்தோடு சேர்த்து அவனை ஒரே குத்துறான் பாருங்க. குத்தனோடனே வேதம் சொல்லுகிறது வாதை நிறுத்தப்பட்டது. என்னங்க, உலகம் அசுத்தத்துக்கு நேராய் போய்கொண்டிருக்கிற மத்தியில சபை பரிசுத்தத்துக்கு நேராய் ஓடும் பொழுது வாதை நிறுத்தப்படும். ஜனங்கள் தேவனுக்கு நேராய் திரும்புவார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் கேட்குற செய்தி ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துது, ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துது. கவனிங்க, ஒரு மருமக ஏற்கனவே நிறைய வரதட்சணை கொடுத்து தான் கல்யாணம் பண்ண வந்திருக்கிறா. செய்தியில் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேலே வரதட்சணை கொடுத்துருக்குறாங்க, காரு கொடுத்துருக்குறாங்க, பயங்கர ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணி வச்சுருக்குறாங்க. அது அவருக்கு பத்தலையாம், மாப்பிள்ளைக்கு பத்தாததுனால திரும்ப அடிச்சு அமைச்சிருக்கிறார். போய் உங்கள் அப்பா கிட்ட இன்னொரு 10 லட்சம் வாங்கிடுவான்னு. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இன்னும் 10 லட்சம் கொடுக்க முடியாது, கூப்பிட்டு சமரசம் பண்ணியிருக்கிறாங்க. சமரசம் பண்ணி அமிச்ச உடனே அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா, அந்த குடும்பம் சேர்ந்து எய்ட்ஸ் ஊசியை போட்டுக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு. என்னங்க, அந்த பொண்ணு நாளுக்கு நாள் உடம்பு சரியில்லாம ஆகுது, எங்கே போனாலும் சரியாக மாட்டுது. என்னடா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சோதிச்சு பார்க்கும்போது கடைசியில் அந்த பொண்ணுக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எவ்வளோ கொடூரமான உலகத்தில் இருக்கிறோம் பாருங்க, எவ்வளோ கொடூரமான உலகத்தில். சிஸ்டர், பிரதர், இச்சை நம்ம தேசத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. சத்துரு தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குன்னு சொல்லி ஜனங்களை பயங்கரமான பாவத்துக்குள்ள நடத்துறான். பெத்தவங்களே தான் சுயத்துக்காக, தான் ஆசை இச்சைக்காக பிள்ளைகளை பிச்சை எடுக்க விடுறத நம்ம தேசத்தில் பார்க்க முடியும். போன வார செய்தி என்ன தெரியுமா? வெளி மாநிலத்திலிருந்து வேலை தேடி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. சரி, வேலை தேடி எங்கேயும் கிடைக்காதனால ஊருக்கே போயிடலான்னு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நிற்கிறாங்க. அதே வெளி மாநிலத்தில் இருக்கிற ஒரு 3 பேர் வந்து ஏமாற்றி அவங்க வீட்டுக்கு கூட்டு போய் கத்தி முனையில் புருஷனையும் பிள்ளையும் வச்சு விடிகிற வரைக்கும் அந்த பெண்ணோட தவறாக நடந்திருக்கிறாங்க. இன்னைக்கு சமுதாயம் யாரையுமே நம்ப முடியாத சூழ்நிலையில் இருக்கு. சிஸ்டர், நீங்கள் கேள்விப்படுற யாரையுமே நம்பி பிள்ளைங்களை அனுப்ப முடியல. குழந்தை தானே நம்பி யாருக்கிட்டையும் அனுப்ப முடியல. பச்சை பிள்ளைகளை தவறாக நடத்துகிறாங்க, சின்ன சின்ன பிள்ளைகளை தவறாக நடத்துகிறாங்க. கடந்த வாரங்களில் வந்த செய்தி என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க, அந்த ஸ்கூலுடைய தலைமை ஆசிரியர் தவறாக நடத்திருக்கிறார், கெமிஸ்ட்ரி வாத்தியர் தவறாக. இப்படி பல செய்திகள் நம்முடைய தேசத்தில் வருது. ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் தந்த இச்சைகளுக்கு தங்களை விட்டு போடுகிறார்கள். சபையே, தேசம் ஒரு பக்கம் பாவம் பெருகிக்கொண்டே இருக்கிறது, இச்சைக்கு தன்னை விட்டு போட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆணு நான் ஆணா இருக்க மாட்டேன்னு பெண்ணா மாறுறான், பெண்ணு நான் பெண்ணா இருக்க மாட்டேன்னு ஆணா மாறுறான். ஏன்னா இன்னொரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக இந்த பெண் ஆணா மாறுறா. இன்னைக்கு இச்சைகள் பெருகிக்கொண்டே இருக்கிறது. இதன் மத்தியில சபை கட்ட கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? ஒரு பரிசுத்தம். என்ன சொல்லுங்க? பரிசுத்தம். நீங்க செய்யற ஊழியத்துல பரிசுத்தம் இருக்கணும். பரிசுத்தம் இல்லாம நீங்க ஊழியம் செய்யறீங்கன்னா உங்க ஊழியத்துல கர்த்தர் பிரியப்பட மாட்டார். ஆமென் சொல்லுங்க. 1 பேதுரு 15:16 சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்க. 16 சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்றார். ஆமென் ஆமென். உங்க ஊழியத்துல பரிசுத்தம் இருக்கணும், இல்லைன்னா ஊழியமே செய்யாதீங்க. நீங்க ஊழியமே சொல்லுங்க என் கூட. யாக்கோபுல ஒரு வசனம் இருக்கிறது, அதிக ஆக்கினை வராதபடிக்கு நீங்க போதகர் ஆகாதுருங்கன்ற. நாங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஊழியன்றது சாதாரண விஷயம் இல்லை. நீ அதை ஜாக்கிரதையோடு செய்யலைன்னா, பரிசுத்தத்தோடு செய்யலைன்னா ஆக்கினை வரும்னு சொல்கிறேன். பயமுறுத்துறதுக்காக சொல்ல, நான் உங்களை உற்சாகப்படுத்துகிற ஊழியம் செய்யணும்னு. ஆனால் அதன் மத்தியில் கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாரு தெரியுமா? உங்கள் ஊழியத்தில் நீங்கள் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறார்.
உங்க ஊழியத்துல பரிசுத்தம் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். ஆமென். மூன்றாவது நான் சொல்லி கடந்து போகிறேன், பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இல்லாம ஊழியம் செய்யக்கூடாது. ஆமென். சர்ச்சில் பாட்டு வேகமாக பாடும்போது, இங்கே ஆராதனை நடத்தும் போது ஷபா பாபான்றீங்க பாருங்க, அப்படி இல்லை, அது இல்லை, அந்த அனுபவம் இல்லை, அந்த அனுபவம் பத்தாது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் அந்நிய பாஷையில் நிறைஞ்சிருக்கணும். நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறீங்க, ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா அந்நிய பாஷையில் பேசுங்க. வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி, வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி நல்லா அந்நிய பாஷையில் பேசிட்டு போங்க. எப்பவுமே இந்த ஆவியானுடைய நிறைவு நிறைஞ்சிருக்கணுங்க. நீங்கள் அப்படி இல்லையானா நீங்கள் செய்கிற ஊழியம் ஜனங்களை தேவனோடு கூட கனெக்ட் பண்ணாது. ஆமென். மோளம் வேகமாச்சா, வேகமாக சத்தமாக பேசுறது, சவுண்டு குறைய குறைய அது இல்லை, அந்த அனுபவம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஏசாயா 11:1-2 சொல்லுகிறது, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஏசாயால யார் குறித்து தெரியுமா அந்த வசனம் சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து. அந்த முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் துளிக்கும் அப்படின்னு சொல்லி இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. அந்த தீர்க்க தரிசனத்தில் அந்த இயேசுவோடு கூட ஆவியானவர் தங்கியிருப்பார்னு சொல்லப்படுது. கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்த எல்லா நாட்களிலும் ஆவியானவருடைய பலத்தினால, நிறைவினால ஊழியம் செய்தார். ஆமென், ஆமென். நீங்கள் நான் அப்படி செய்யணுங்க. ஆவியானுடைய நிறைவில் ஊழியம் செய்யணும். ஆவியானுடைய நிறைவில் ஊழியம் செய்யணும். ஆவியானுடைய நிறைவு இல்லாமல் நம்ம செய்கிற ஊழியம் தேவனுக்கு உகந்ததாக இருக்காது. நீங்கள் வேணா உங்கள் டேலண்ட்டை காமிச்சிட்டு போயிடலாம், நீங்கள் வேணா கத்திட்டு பாட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அதில் தேவனும் பிரியப்பட மாட்டார், தேவ ஜனங்களும் தேவனோட இணைய மாட்டாங்க. ஆமீன் சொல்லுங்க. கிறிஸ்து ஒவ்வொரு நிமிஷமும் பரிசுத்தாவினுடைய நிறைவில் இருந்தார். ஞானசானம் எடுத்து எழுந்தா பரிசுத்தாவினுடைய வந்துடுவார். அவர் வனாந்தரத்துக்கு போகும்பொழுது பரிசுத்தாவி, எங்கே போனாலும் இந்த பரிசுத்தாவினுடைய நிறைவு அவருக்குள்ளே இருந்தது. ஆமேன், ஆமீன் சொல்லுங்க. இந்த ஆவியானுடைய நிறைவு நீங்களும் நான் என்ன பண்ணுங்க சொல்லுங்க சத்தமா. லூக்கா 4:18 இயேசுவே சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் அப்படின்றார். லூக்கா 4:1 சொல்கிறது, இயேசு பரிசுத்த ஆவியானவர் நிறைந்தவராய் அப்படின்னு சொல்லப்படுது. இயேசு இந்த பூமியில் எப்படி ஊழியம் செஞ்சார்னா பரிசுத்தாவுடைய நிறைவில் ஊழியம் செஞ்சார். நம்ம எப்படி ஊழியம் செய்யணுங்க? பரிசுத்தாவுடைய, ஆமாம். அப்படி இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பிரச்சனை வருது சபையில். என்னென்னா, கிரேக்கர்கள் எழும்பி என்ன பண்ணுறாங்கன்னா யூதர்களோடு சண்டை போடுறாங்க. என்ன சண்டை போடுறாங்கன்னா, எங்களை சரியாக கவனிக்கலை, நீங்கள் சபையில் எங்களை சரியாக நீங்கள் நடத்தப்படலை அப்படின்னு ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க பாருங்கள். உடனே பேதுரு அந்த டீம் எல்லாம் சேர்ந்து எல்லாரையும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு சொல்கிறாங்க, எல்லாரையும் பந்தி விசாரிக்கிறது, அதை பண்ணுறது இதை பண்ணுறது எங்கள் வேலை இல்லை. நாங்கள் உபதேசிக்கிறதிலும் தேவனுக்கு அடுத்த காரியங்களை செய்கிறதுலையும் இருக்கிறோம். இந்த பணிவிடையை செய்வதற்கு, எங்களுக்கு அடுத்து இருக்கிற வேலைகளை செய்வதற்கு நான் என்ன பண்ண போறேன்னா சில ஆட்களை ஏற்படுத்த போகிறேன்னு சொல்லி ஒரு 7 பேரை ஏற்படுத்துறாங்க. ஏற்படுத்தும் பொழுது நீங்க 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆதலால் சகோதரரே அப்படின்னு சொல்லி பேதுரு ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஆரம்பிச்சு, பரிசுத்த ஆவியையும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்கள் நடுவில் தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென், ஆமென். என்ன தகுதிங்க ஊழியம் செய்யறதுக்கு? பரிசுத்த ஆவியால நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? நீங்க கிறிஸ்துவ பார்த்தீங்கன்னா அவர் எப்பவுமே பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருந்தார். சீஷர்களுக்கும் அதை என்ன பண்றாருன்னா, காத்துருங்க, நான் போன பிற்பாடு பரிசுத்த ஆவி உங்ககிட்ட வருவார். அவர் என்னை குறித்து நான் சொன்ன எல்லாவற்றிலிருந்து எடுத்து உங்களுக்கு சொல்லுவார், போதிப்பார். அவர் சகலவற்றிலும் உங்களை போதித்து நடத்துவார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண சொல்லி கொடுக்குறார். அவங்கள பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நிரப்பி தான் அவங்க அந்த அபிஷேகத்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் அவங்க புறப்பட்டு உலகம் முழுவதும் என்ன பண்றாங்கன்னா போகிறார்கள். ஆமென். ரத்த சாட்சியா கிறிஸ்துவுக்காக மரிக்கிறாங்க, அநேகரை நீதிக்குட்படுத்துறாங்க, அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள இணைக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம, இந்த அபிஷேகம் இல்லாம உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா ஊழியம் செய்ய முடியாது. அப்படி செய்யற ஊழியம் தேவனுக்கு பிரியமாவும் இருக்காது. உங்க காதுல சத்ரு பேசுறானா ஆவியானவர் பேசுறாரான்னு புரியாது. எப்ப தெரியுமா உங்களுக்கு புரியும் ஆவியானவர் பேசுறாருன்னு? நீங்க பரிசுத்த ஆவியானவர் நிறைந்திருந்தா மட்டும்தான். எப்பங்க நிறைஞ்சிருக்கிறது? சர்ச்சை நடக்கும் போதா? ஆராதனை டைம் இல்லையா?
இல்லை இல்லை இல்லை, அது ஒரு அனுபவம் தான், இல்லைன்னு சொல்ல, அது தப்பு நான் சொல்ல, தப்பாக எடுத்துக்க போறீங்க, அது நான் தப்புன்னு சொல்ல. உங்கள் அனுபவங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அது காணப்படணும். நல்ல அனாயிண்டிங்களை நீங்கள் நிறையணும். ஆமென். நீங்கள் எப்போவுமே பரிசுத்த ஆவியுடைய நிறைவில் இருக்கணும். எதை செஞ்சாலும் அவர்கிட்ட கேட்டு செய்யணும், எதை செஞ்சாலும் அவர்கிட்ட சொல்லிட்டு செய்யணும், எதை செஞ்சாலும் நல்ல அந்நிய பாஷையில் நிரம்பி செய்யணும். நீங்கள் செஞ்சு பாருங்க, நீங்கள் நிச்சயமாக தேவனுக்கு உகந்தவர்களாக மாறுவீங்க. உங்கள் ஊழியம் தேவனுக்கு பிரியமாக மாறும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. பந்தி பரிமாறுறதுக்கு, எச்சையிலையை எடுக்கிறதுக்கு, டேபிளை துடைக்கிறதுக்கு இங்கே பேதுரு சபை 7 பேரை ஏற்படுத்துது. அவங்களுக்கு சொல்லப்படுற தகுதி என்ன தெரியுமா? ஆவியானுடைய நிறைவு, அவருடைய ஞானம், சாட்சி உள்ளவங்களாக இருக்கும். ஆவியானவர் என்னைக்கு வர்றாரோ அன்னைக்கு தான் நம்ம சாட்சியாக மாற முடியும். ஆமென். 4வது நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் தேவனுக்கு உகந்த ஊழியம் செய்யணும்னா, ஜனங்களை தேவனோடு கூட இணைக்கிற ஊழியம் செய்யணும்னா, உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய முதல் காரியம் சொல்லிடுங்க எல்லாரும். கர்த்தருடைய பட்சத்தில், என் கூட சொல்லுங்க, கர்த்தருடைய பட்சத்தில். 2வது பரிசுத்தமாக இருக்கணும். 3வது சொல்லுங்க, பரிசுத்த ஆவியுடைய நிறைவு உங்களுக்கு எப்பொழுதும் நீங்கள் நிறைஞ்சிருக்கணும். 4வது நான் சொல்லி முடிக்கிறேன், மன்னிக்கிறவங்களாக இருக்கணும். என்னங்க இந்த வார்த்தை கடந்த நாட்களில் என் இருதயத்தில் அதிகமாக ஓடிட்டே இருந்துச்சு. மற்ற 3 காரியத்தை விட இந்த காரியம் அதிகமாக என் இருதயத்தில் ஓடிச்சு. இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்களுக்குள்ள இல்லாத ஒரு சுபாவம் என்ன தெரியுமா? மன்னிக்கிற தன்மை இல்லை. ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரராக இருப்பாங்க, அவங்க உடன் ஊழியரை மன்னிக்க மாட்டாங்க. ஆமே. நீங்கள் ஊழியத்தை செய்யணும்னா மன்னிக்கிறவங்களா மாறணும். கிறிஸ்து மன்னிச்சாராங்க. பூமிக்கு வந்ததுக்கான உன்னதமான நோக்கம் என்ன தெரியுமா? ஜனங்களை மன்னிச்சு அவங்கள பரலோகத்துக்கு கூட்டு போகணுன்றது தான். சிலுவையில் அடிச்சிட்டாங்க, வேணும்னு தான் அடிச்சானுங்க. கர்த்தர் சொல்கிறாரு, பிதாவே இவளுக்கு என்ன பண்ணுங்க, தெரியாமல் பண்ணிட்டாங்க, மன்னிச்சிருங்கன்ற. தெரியாமையா பண்ணானுங்க? ஒவ்வொருத்தனும் மன்னிக்கிறார். மன்னிப்பு இல்லாமல் பரலோகத்துக்கு நம்மளால் போகவே முடியாது. ஊழியத்தை கரெக்டாக நம்மளால் செய்யவே முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுது, நீ உன் சகோதரனுடைய தவறுகளை மன்னிச்சாதான் உன் தப்பிதங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார். ஒரு முறை பேதுரு இயேசுகிட்ட வந்து கேட்குறாரு, இயேசுவே என் சகோதரனுக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை மன்னிக்கட்டும்? 7 தரமா? 7னா என்ன அர்த்தங்க? பூரணம், பரிபூரணம். அவனை பூர்ணமா மன்னிச்சா போதுமா? 7 முறை மன்னிச்சா போதுமா? இயேசு சொல்ற 7 முறை இல்லப்பா, 7 70 தரம். 7னா என்னங்க சொல்லுங்க சத்தமா? 70னா சங்கீதம் 90ல் மோசே எழுதுறாரு, மனுஷனுடைய ஆயுசின் வருஷங்கள் 70. அப்ப 70னா என்ன அர்த்தம்? மனுஷனுடைய ஆயுசின் வருஷம் அர்த்தம். நீ சாவர வரைக்கும் பரிபூர்ணமா மற்றவங்களை மன்னின்ற. அப்பதான் உன்னால ஊழியத்தை ஒழுங்கா செய்ய முடியுன்ற. அப்பதான் ஜனங்களை தேவனோடு கூட இணைக்க முடியுன்றார். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வைராகி இருக்கும், சிலருக்கு பார்த்து வைராகி இருக்கும். சிலர்கிட்ட சிலர் பேசவே மாட்டாங்க பாருங்க. சில துரோகத்தை சிலரால் மன்னிக்க முடியாது. பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு எந்த துரோகமானாலும் மன்னிங்க. உங்கள் புருஷரை மன்னிங்க, உங்கள் மனைவியை மன்னிங்க, உங்கள் பிள்ளைகளை மன்னிங்க, உங்கள் உடன் பிறந்தவங்களை மன்னிங்க. நீங்கள் மன்னிக்கிற சுபாவம் உடையவர்களாக மாறும். ஆமென். ஒரு முறை பரலோக ராஜ்யத்தை பற்றி இயேசு ஒரு ஊமை சொல்கிறார். அதில் சொல்லும்போது சொல்கிறாரு, ஒருத்தன் எஜமான் கிட்ட கடன் பட்டானா. அவன் எஜமான் என்ன பண்ணுறார், அந்த ஊழியக்காரனை கூப்பிட்டு, நீ இவ்வளோ கடன் பட்டிருக்கிற, எல்லாத்தையும் செலுத்துன்றார். அவன் சொல்கிறான் உடனே, ஐயா இப்போ கடனை செலுத்துவதற்கு என்கிட்ட நிர்வாகம் இல்லை, என் தொழில் செஞ்ச அந்த தொழிலில் நஷ்டம் வந்துடுச்சு, அதனால் என்னால் செய்ய முடியாதுன்னு வருந்தி கேட்டானா. என்ன பண்ணானாங்க? எஜமானுடைய சுபாவம் என்ன தெரியுமா? மன்னிக்கிற அவர் மன்னிச்சிட்டார். சரி போடா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். உடனே இந்த வேலைக்காரன் போகிறான், இந்த ஊழியக்காரன் போகிறான். போனா அவனுக்கு ஒரு உடன் ஊழியன் இருந்தானா. அவன் இவங்கிட்ட ஏதோ தாழ்ந்த கடனாக வாங்கியிருக்கிறான். உடனே இவன் இந்த ஊழியக்காரன் அந்த உடன் ஊழியரை பிடிச்சி கேட்குறான். அவன் வருந்தி கேட்குறான், ஐயா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் கொடுத்துட்றேன்னு. அவன் மன்னிக்கலன்னு சொல்லப்படுது. இந்த விஷயம் எஜமானுக்கு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாரு தெரியுமா? அந்த ஊழியக்காரனை கூப்பிட்டு கடுமையான தண்டனை அவனுக்கு கொடுக்குறார். அவர் தான் எஜமான், அவருடைய ஊழியக்காரர்கள் நமக்கு அடுத்திருக்கிற ஊழியர்களை, விசுவாசிகளை, பிள்ளைகளை மன்னிக்கணும். மன்னிச்சாதான் இந்த ஊழியம் தேவனுக்கு உகந்ததாக மாறும், தேவனோடு கூட ஜனங்களை இணைக்கும். ஆமென். 4 காரியம் கொஞ்சம் வேகமாக சொல்லுங்க. ஃபர்ஸ்ட், ஊழியத்தை நம்ம செய்யணும். எல்லாம் சொல்லுங்க, ஊழியத்தை
ஏதோ ஒரு ஊழியம், கைக்கு நேரிட்ட ஊழியத்தை நம்ம என்ன பண்ணோம்? செய்யணும். செஞ்சாதான் கர்த்தர் நம்முடைய பங்கா. சொல்லுங்க. லேவியர்கள் செஞ்சாங்களா? கர்த்தர் சொன்னாரா இவர்களுக்கு நானே சொந்தம், சொத்து, நான் தான் இவங்களுடைய சுதந்திரம் சொன்னாருங்களா? இன்னைக்கு நம்மளை பார்த்து அதே வார்த்தை வருது. உங்களுடைய சொத்து யாருங்க? இன்னைக்கு இந்த சபையில் இருக்கிற பிள்ளைகளுடைய சொத்து யாரு? ஊழியக்காரன்லேருந்து கடைசி விசுவாசி வரைக்கும் சொந்தம் யாரு? சத்தமா சொல்லுங்க. சொத்து யாரு? காணியாட்சி யாரு? சுதந்திரம் யாரு? கர்த்தர் தான். அவர் நம்முடைய பங்கா மாறத்துக்கு ரெடியா இருக்கார். ஆனா நம்மள ஒண்ணு செய்ய சொல்றார். என்ன? சத்தமா சொல்லுங்க. அந்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியமா இருக்கணும்? லேவிய ஊழியமா இருக்கணும். லேவி எப்படிப்பட்ட ஊழியத்தை செஞ்சார்? இணைக்கிற ஊழியத்தை செஞ்சார். லேவி கிறிஸ்துவுக்கு அடையாளம், லேயாள் சபைக்கு அடையாளம், யாக்கோபு தேவனுக்கு அடையாளம். இந்த ரெண்டு பேருக்குள்ள இருந்த பிரச்சனையை லேவி வந்து தீர்ப்பான்றதுக்காக லேவின் பேர். அதே போலதான் சபை ஏதேன் தோட்டத்தில் தேவனை விட்டு பிரிந்தது அல்லவா? அந்த உறவுக்குள்ள பெரிய விரிசல் வந்தது அல்லவா? கிறிஸ்து லேவியாக வெளிப்பட்டு இந்த உறவுக்குள்ள இருந்த அந்த விரிசலை சிலுவையில முடிக்கிறார். ஆமென். அந்த ஊழியத்தை நீங்கள் நானும் செய்யணும். அந்த ஊழியத்தை நம்ம செய்யணும்னா நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல கர்த்தருடைய பட்சத்துல, எங்களோட சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய பட்சத்துல. ரெண்டாவது சத்தமா சொல்லுங்க, பரிசுத்தமா ஊழியத்தை செய்யணும். மூணாவது பரிசுத்த ஆவியுடைய நிறைவுல காணப்படும். நாலாவது இந்த 4 சுபாவம் உங்களுக்குள்ள வருமானால், இந்த 4 சுபாவத்தோடு கூட நீங்க ஊழியத்தை செய்வீர்களானால் உங்க ஊழியம் கர்த்தருக்கு பிரியமா மாறும். ஆமென். நீங்க ஜனங்களை கிறிஸ்துவோடு கூட கனெக்ட் பண்ணுவீங்க. நீங்க பாடினாலே போதும், ஜனங்க அப்படியே ஒரு மாதிரி தேவனோட கனெக்ட் ஆயிடுவாங்க. ஆமென். ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து எல்லாம் ஒப்பு கொடுங்க. எல்லா தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களை ஊழிய செய்யணும்னு சொல்லி உற்சாகப்படுத்துகிற அப்படி நல்ல வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் லேவியின் ஊழியத்தை செய்யணும் ஆண்டவரே. நாங்கள் கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்யணும் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க எத்தனையோ ஊழியத்தை செய்கிறீங்க. சபைக்குள்ள பெருக்கிறீங்க, பாய் போடுறீங்க, சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரிக்கு பார்க்குறீங்க, ஜப ஊழியத்தை செய்கிறீங்க, கொடுக்குற ஊழியத்தை செய்கிறீங்க, பாடல் ஆராதனை நடத்துகிற ஊழியத்தை செய்கிறீங்க, பிரசங்கிக்கிற ஊழியத்தை செய்கிறீங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயரை நடத்துகிற ஊழியத்தை செய்கிறீங்க, பைபிள் ஸ்டடி நடத்துகிற ஊழியத்தை செய்கிறீங்க, காட்டேஜ் ப்ரேயர் நடத்துகிற ஊழியத்தை செய்கிறீங்க, அதிகாலை ஜபத்தில் ஊழியத்தை செய்கிறீங்க, வாசிக்கிற ஊழியத்தை செய்கிறீங்க, கொடுக்குற எத்தனையோ ஊழியம் செய்கிறீங்க. இந்த ஊழியத்தில் நீங்கள் அந்த ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்றதை மட்டும் தான் நம்ம சோதிக்க போகிறோம். அது இயேசு விரும்புகிற ஊழியமாக இருக்குதா? ஜனங்களை பரலோகத்தோட கனெக்ட் பண்ணுற ஊழியமாக இருக்கா? அது செய்யணும்னா நான் என்ன செய்யணும்? நீ கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கணும். சபையே, நீ கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கணும். நீ இன்னைக்கு யார் பக்கத்தில் நிற்கிற? ஒரு காரியம்னா நீ யார்கிட்ட போய் நிற்கிற? கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறியா? உன் சுயநலத்துக்காக அல்லது வேற ஒரு பட்சத்தில் போய் நிற்கிறியா? இன்னைக்கு உலகம் சத்துருடைய பட்சத்தில் நிற்கிறது. சூழ்நிலையில சபையை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், என் பட்சத்தில் யார்? அன்னைக்கு ஒரு பெனேகாஸ் கர்த்தருடைய பட்சத்தில் நின்றது போல, அன்னைக்கு ஒரு லேவி கோத்திர கர்த்தருடைய பட்சத்தில் நின்றது போல, சபையை இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் நானும் லேவி கோத்திரத்தை போல சபிக்கப்பட்டவர்களா தான் இருந்தோம், காணியாட்சிக்கு புறமா தான் இருந்தோம். ஆனா கர்த்தர் உங்களை என்னை தேர்ந்தெடுத்தாரே, உங்களை என்னை தேர்ந்தெடுத்தாரே. ஹல்லேலூயா. உங்க மேல என் மேலே ராஜரீக அபிஷேகத்தை வச்சாரு, உங்க மேல என் மேலே ஊழிய அபிஷேகத்தை வச்சாரு. இந்த ஊழியம் ஜனங்களை தேவனோடு இணைக்கணும் சிஸ்டர், பிரதர். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க. பரிசுத்தமா இருக்கிறீங்களான்னு சோதிச்சு பாரு, பரிசுத்தத்தோடு செய்றீங்களான்னு சோதிச்சு பாரு. பரிசுத்தம் இல்லாம நீங்க ஊழியம் செய்யறது வேஸ்ட். பரிசுத்தம் இல்லாம நீங்க எதை செஞ்சாலும் வேஸ்ட். பரிசுத்தம் இல்லாம நீங்க எதை செஞ்சாலும் அது தேவனுக்கு பிரியமா இருக்காது பிரதர். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. உங்க இருதயத்தை தேவனுக்கு நேரா திருப்புங்க. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியுடைய நிறைவு உங்களுக்குள்ள காணப்படுதா? இல்ல சபை ஆராதனையில வந்து இங்க நீங்க பேசுற ஒரு 5 நிமிஷம் அனுபவம் இருக்கா? இல்ல பிரதர், இந்த 5 நிமிஷம் அரை மணி நேரம் அனுபவம் தேவைப்படாது, பத்தாது. நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைந்து காணப்படும். அந்நிய பாஷை அதிகமா பேசுறவங்களா மாறணும். 4வது, நீங்க மன்னிக்கணும் மற்றவங்களை.
நான் எத்தனையோ பேரை கேட்டிருக்கிறேன், எத்தனையோ பெரிய பெரிய ஊழியக்காரங்க சொல்றதை கேட்டிருக்கேன். அவங்க செஞ்ச தப்பு எத்தனையோ வருஷங்கள் ஆயிருக்கும், அப்பவும் சொல்லி காமிப்பாங்க. இவங்க அந்த இந்த வருஷத்துக்கு முன்னாடி இதை செஞ்சாங்க தெரியுமா, இதை செஞ்சாங்க தெரியுமா சொல்லி சொல்லி காட்டுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க மறக்கல, இன்னும் மன்னிக்கவே இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு சபை கிட்ட கர்த்தர் ஒரு சுபாவத்தை எதிர்பார்க்கிறார், மன்னிக்கிற சுபாவம். நீங்க மன்னிக்கணும் பிரதர், மற்றவங்களை மன்னிங்க. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு போதித்து எங்க மேல கண்ணை வச்சு எங்களுக்கு நீங்க கொடுத்த ஆலோசனைக்காக நன்றி செலுத்து. நாங்கள் ஒவ்வொருவரும் உங்க பட்சத்தில் இருக்கிறவர்களா அன்று நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் பரிசுத்தமுள்ளவர்களா, நாங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தாவுடைய நிறைவில் இருக்கிறவர்களா, நாங்கள் ஒவ்வொருவரும் மன்னிக்கிறவர்களா இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்க நீர் எங்களை இப்படி மாற்றும். எங்கள் ஊழியம் உமக்கு பிரியமானதாக மாறும், எங்கள் சபை உமக்கு பிரியமானதாக மாறும். சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியமும் உமக்கு சின்ன பெருக்கிற ஊழியமானாலும் அது உமக்கு பிரியமானதாக மாறும். சின்ன அன்று தொடைக்கிற ஊழியமானாலும் அது உமக்கு பிரியமானதாக மாறட்டும். எங்களை அதற்காக ஒப்புக் கொடுக்க தாழ்த்துகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த மாதங்களில் திருமண நாள் பிறந்த நாளை சந்திக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்றை நீர் நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த கரங்களை ஒப்புக்கிறோம். எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.